إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على نبينا ورسولنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما رب زدني علما رب زدني علما رب زدني علما اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما اللهم علمني كتابك وتأويله وتفسيره وفهمه وتفهيمه وشرحه وتدبره والدعوة إليه اللهم فقهني في الدين اللهم فقهني في سنة نبيك محمد صلى الله عليه وسلم وجعلني من العلماء العاملين الصالحين المصلحين الراشدين المرشدين الهادين المهتدين واغفر لجميع العلماء من المفسرين والمحدثين والفقهاء ولكل من تعلم الدين وعلمه ونصره ونشره ودعا إليه والذين جاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم الحمد لله மதிப்பிற்குரிய ஆலிமாக்களே, அன்பிற்குரிய மாணவி சகோதரிகளே, மீண்டும் அல்லாஹுடைய அருளால் ஒரு கல்வி வகுப்பிலே உங்களை சந்திப்பதற்கு, உங்களோடு குர்ஆன் சுன்னாவுடைய சில செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா வாய்ப்பளித்தான். அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். துன்யாவுடைய செல்வங்களை விட மிக சிறந்த ஒரு பாக்கியம் நமக்கு இந்த இல்முடைய பாக்கியம். உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரங்கள் கிடைப்பதை விட ஒரு பெரிய நற்பாக்கியம் அல்லாஹு தஆலாவுடைய வேதத்தின் கல்வி கிடைக்கப் பெறுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா ஹதீஸுடைய கல்வி கிடைக்கப் பெறுவது. கண்ணியத்திற்குரிய சஹாபா, தாபிஈன், தபுஉ தாபிஈன், இமாம்கள் அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய விளக்கத்தை பற்றி பேசுவது நமக்கு மிகப்பெரிய ஒரு நற்பாக்கியம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியும் இந்த பாக்கியத்தை மதித்தும் மேலும் மேலும் நாம் அல்ஹம்துலில்லாஹ் இந்த பாக்கியத்தை அல்லாஹ்விடத்திலே பெற வேண்டும். ஆமீன். எல்லாம் கவனமாக கேட்பீங்களா சகோதரிகளே? இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் நம்முடைய இந்த ஒரு அமர்வுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு நபிமொழியை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அந்த நபிமொழியை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கிறார்கள். இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ், அபு ஈசா அத்திர்மிதி ரஹிமஹுல்லா தங்களுடைய நூலிலே பதிவு செய்கிறார்கள். இது அறிஞர்களால் சஹீஹ் என்று முடிவு செய்யப்பட்ட ஹதீஸாகும். திர்மிதியில் 2516 2516 இந்த ஹதீஸுடைய எண். ஒரு முக்கியமான தருணத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஒன்றுவிட்ட சகோதரர், அதாவது தனது தந்தையின் சகோதரருடைய மகனார், நம்ம தமிழில் ஒன்றுவிட்ட சகோதரர் அப்படின்னு சொல்லுவோம், சாச்சா மக அப்படின்னு சொல்லுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தந்தையுடைய பேர் அப்துல்லா. அப்துல்லாஹுடைய சகோதரர் பெயர் தான் அப்பாஸ், இளைய சகோதரர். அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் அப்துல்லா.
அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் இவங்களுடைய சிறப்பு ரொம்ப பெரிய சிறப்பு. சரியா? நம்ம நிறைய இடத்துல இவங்களுடைய சிறப்பை பற்றி பேசியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த லிங்க் அனுப்புகிறேன், கேளுங்க. ரொம்ப பெரிய ஒரு சஹாபி. அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக. ஒவ்வொரு சஹாபியையும் அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக. சஹாபாக்களை நேசிக்கக்கூடியவர்களை, சஹாபாக்களை மதிக்கக்கூடியவர்களில், சஹாபாக்களுடைய கல்விகளை கொண்டு நற்பலன் அடையக்கூடியவர்களில் நம்மை ஆக்கி வைப்பானாக. சஹாபாக்களை இகழக்கூடிய, ஏசக்கூடிய, அவர்களுக்கு அவமரியாதை செய்யக்கூடிய ஒவ்வொரு கூட்டத்தை விட்டும், நபர்களை விட்டும் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. ஆமீன். பயப்படணும். சஹாபாக்களை பற்றி தவறாக பேசுறது இருக்குதே, ரொம்ப ஒரு அதாவது அச்சுறுத்தலான ஒரு காரியம். அல்லாஹ் பாதுகாக்கணும். சரி, விஷயத்துக்கு போவோம். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் பொழுது வெறும் அவங்களுக்கு ஒரு 13 வயசு தான் இருந்திருக்கும். 11லேருந்து 13 வயசுக்குள்ளார தான் அவங்களுக்கு. மக்கா வெற்றிக்கு பிறகு தான் இவங்க மக்காலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாக்கு வர்றாங்க. ஹிஜ்ரி 8 மீதம் இருக்கக்கூடிய காலம், அப்புறம் 9, 10 இந்த 2.5 வருஷம்தான் யார் யாரோட இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறார்கள்? அப்துல்லா இப்னு அப்பாஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறார்கள். ஆனால் இந்த 2 வருஷம் அந்த கொஞ்சத்தில் அல்லாஹ் அக்பர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அப்படியே ஒட்டி கொள்கிறார்கள். அப்படியே ஒட்டி கொள்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு பிரியாமல் அவர்களோடு அப்படியே ஒட்டி கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சாப்பிடுவாங்க, எப்படி தூங்குவாங்க, எப்படி தொழுவாங்க, என்ன செய்கிறாங்க, எப்படி ஹஜ்ஜு செய்கிறாங்க, அந்த அளவுக்கு பயணத்திலும், உள்ளூரிலும், வீட்டிலும், வெளியிலும், மஸ்ஜிதிலும், பொது வாழ்க்கையிலும், எல்லா இடத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒட்டி கொண்டார்கள். யாரு? அப்துல்லா இப்னு அப்பாஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவே பாசக்காரங்க. யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பாசக்காரங்க. நமக்கெல்லாம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். என்ன ரொம்ப பாசக்காரங்க, அவ்வளவு பாசம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லார் மேலேயும் பாசம். அதில் குறிப்பாக சிறுவர்கள் மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க. இவர் சிறுவர் மட்டுமா? தன்னுடைய இரத்த உறவு, தன்னுடைய தம்பி, தனக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம், அவ்வளவு பாசம் வைத்திருந்தார். அது மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, யார் கல்வியை தேடுறாங்களோ அவங்க மேலே இன்னும் பாசத்தை கொட்டுவாங்க. யார் இல்மை தேடுறாங்களோ அவர்கள் மேலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் பாசத்தை பொழிவார்கள். அப்போ அப்துல்லா இப்னு அப்பாஸ் இடத்துல கல்வியுடைய தேடல் இருந்துச்சு, பெரியவர்களை மதிக்கக்கூடிய தன்மை இருந்துச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உறவு இருந்துச்சு. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க மேலே ரொம்ப ஒரு விசேஷமான நெருக்கமான அன்பு பாசமுடையவர்களாக இருந்தார்கள். ஒரு நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு கழுதையிலேயோ அல்லது ஒரு குதிரையிலேயோ இவங்க வாகனத்தில் போகிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு அப்பாஸுக்கு சில அறிவுரைகளை வழங்குகிறார்கள். யாருக்கு அறிவுரை வழங்குறா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு அப்பாஸுக்கு சில அறிவுரை வழங்குகிறார்கள். அந்த அறிவுரையை அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அந்த சின்ன வயசுலேயே, அநேகமாக இது ஒரு 10 அல்லது 11 வயசில் சொல்லப்பட்ட ஒரு அறிவுரையாக இருக்கும். அந்த அறிவுரையை அந்த நேரத்திலேயே மனப்பாடம் செய்து அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு தங்களுடைய மாணவர்களுக்கு, முஸ்லிம் உம்மாவிற்கு இந்த அறிவுரையை கொடுத்து விட்டு சென்றார்கள். அந்த அறிவுரையை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நம்ம படிக்க போகிறோம், பார்க்க போகிறோம். புரியுதா? அப்போ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இது எவ்வளவு ஒரு முக்கியமான அறிவுரை, நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான அவசியமான அறிவுரை. சரி, இந்த ஹதீஸ் எப்படி ஆரம்பமாகிறது? முதல்ல ஹதீஸ் படிக்கிறார். யா குலாம்
இன்னி உஅல்லிமுக கலிமாத்தின் இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக் இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக் இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக் இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ் وإذا استعنت فاستعن بالله واعلم أن الأمة لو اجتمعت على أن ينفعوك بشيء لم ينفعوك إلا بشيء قد كتبه الله لك ولو اجتمعوا على أن يضروك بشيء لم يضروك إلا بشيء قد كتبه الله لك رفعت الأقلام وجفت الصحف. சரியா? கவனிங்க. அல்லாஹும்ம யஸ்ஸிர் அல்லாஹும்ம யஸ்ஸிர். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நமது சந்ததிகளுக்கும் இந்த அறிவுரையை புரிவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அருள் புரிவானாக. யா குலாம், அரபி மொழியில் குலாம் என்பது பதின்ம வயது, அதாவது இந்த 15 வயசுக்கு முன்னாடி 11 வயசுக்கு பின்னாடி அல்லது 10 வயசுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு அந்த பதின்ம வயதுன்னு சொல்லுவாங்க. அந்த வாலிபத்துக்கு முன்னாடி உள்ள வயதுடைய அந்த சிறுவர்களுக்கு சொல்லுவாங்க குலாம். சிறுவர்னு பொதுவாக அர்த்தம் செய்வாங்க. யா குலாமு, சிறுவரே. இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ன அஹீன்னு சொல்லியிருக்கலாம், அல்லது யா அஹீன்னு சொல்லியிருக்கலாம், அல்லது இப்ன அம்மின்னு சொல்லியிருக்கலாம். என்னுடைய சாச்சாவின் மகனே, அல்லது என்னுடைய சகோதரனே, எனது ஒன்றுவிட்ட சகோதரனே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லலை. ஏன் அப்படி சொல்லலை? அப்போ இந்த உபதேசம் அவங்களுக்கு மட்டும்தானா என்று பிற்காலத்தில் சந்தேகம் வந்திருக்கலாம். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவை கொண்டு அழைக்கவில்லை, மாறாக யா குலாம் என்று பொதுவாக அழைத்தார்கள். அப்போ முஸ்லிம்கள் எல்லாருக்கும், குறிப்பாக வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய புரியக்கூடிய பருவத்தை அடையக்கூடிய விளையாட்டு பருவத்திலிருந்து ஒரு வினய பருவத்தை அடையக்கூடிய ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த அறிவுரை போய் சேர வேண்டும், அவர்கள் இந்த அறிவுரையை எடுத்து நடக்க வேண்டும் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு அப்பாஸை உறவை கொண்டு அழைக்கவில்லை, மாறாக அவரை ஒரு பொது நபராக வைத்து, ஒரு பொது நபரை எப்படி அழைக்கப்படுமோ அப்படி அழைக்கிறார்கள். யா குலாம், சிறியவரே. அப்போ எல்லா சிறியவர்களுக்கும், யாரெல்லாம் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறாங்களோ, 10 வயசுக்கு மேலே தானே கொஞ்சம் புரிய வரும், அது வரைக்கும் விளையாட்டுன்னு இருந்துடும். நீங்கள் எப்படி இருந்தீங்களோ தெரியாது. நான்லாம் விளையாட்டு அவ்வளோ சேட்டை, ஊரில் உள்ள உலகத்தில் உள்ள எல்லா சேட்டையும் பண்ணிடுவேன். சரி, பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தனோ இல்லையோ பையை தூக்கி போட்டுட்டு ஒன்று குளம் இல்லை ஆறு, ஒன்று குளம் இல்லைன்னா அது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, படிடா படிச்சிட்டம்மா எல்லாத்தையும் வீட்லையே. அப்புறம் கிட்டிப்புல், அப்புறம் கோலி, என்ன, அப்புறம் கபடி, இப்படியே விளையாட்டு தான். ரொம்ப கவலையாக இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் நாங்கள் வளர்ந்த கிராமத்தில் கிடைக்கல. குரான் ஓதி கொடுத்தாங்க, நல்ல அசர்த்து அடித்து ஓதி கொடுத்தாரு. 5 வயசுலேயே குரான் முடிக்க வச்சார், அதோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒரே விளையாட்டு தான். சரி, விஷயத்துக்கு வாங்க. அதனால் கிடைக்கிறத நம்ம பயன்படுத்திக்கணும். இன்ஷா அல்லாஹ் நிறைய தர்த்தீப் பண்ணுவோம். இப்போ அரபு நாடுகளெல்லாம் நல்ல கல்வியுடைய விழிப்புணர்வு வந்துருச்சு. 10 வயசில் குரான் ஹிஃபுது பண்ணி ஹதீஸுகளில் ஆயிரக்கணக்கான ஹதீஸுகள் மனப்பாடம் பண்ணிடுறாங்க 10 வயசில். 11 வயசில் காசாவில் ஒரு பையன் குரான் மனப்பாடம் பண்ணி 11,000 ஹதீஸ் மனப்பாடம் பண்ணியிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். புரியுதா? ஸோ இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அந்த மாதிரி உருவாகணும். புரியுதுங்களாம்மா? சரி, விஷயத்துக்கு வாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
யா குலாம் என்று அழைத்தார்களே, எதற்காக அழைத்தார்கள்? இனி கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிமான சிறுவர்கள், வாலிபர்கள், அவங்க எல்லாருக்குமே இந்த உபதேசம் போய் சேரணும். யாரும் நாளைக்கு சொல்லக்கூடாது இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சாச்சா மகனுக்கு சொன்ன விசேஷமான அறிவுரை என்று இதை யாரும் விட்டுவிடக்கூடாது. சொல்கிறார்கள், இன்னி உஅல்லிமுக கலிமாத்தின். இன்னனி என்று இருக்கும். இன்ன நீ, நூன் விகாயா யா, இன்ன நீ, நிச்சயமாக நான். அப்போ அவரை கவனத்தை திருப்புறாங்க. என்ன பாரு, இன்னனி, நிச்சயமாக நான், உஅல்லிமுக, அல்லம யுஅல்லிமு, அல்லம யுஅல்லிமு, நிச்சயமாக நான், உஅல்லிமுக, உஅல்லிமுக, உஅல்லிமு, கற்றுத்தருகிறேன், உனக்கு நான் கற்றுத்தரப் போகிறேன். க உனக்கு, உமக்கு. இன்னி உஅல்லிமுக, நிச்சயமாக நான் உமக்கு கற்றுத்தரப் போகிறேன். கலிமாத்தின், கலிமத்துன் உடைய பன்மை கலிமாத். இது ஜம்மு முஅன்னஸ் சாலிம், சாலிம். அதனால மஃபூல் ஃபத்ஹாவுடைய இடத்துல ஃபத்ஹா கஸ்ராவை கொண்டு செய்யப்பட்டது, கஸ்ரத்தைனை கொண்டு. இன்னி உஅல்லிமுக கலிமாத்தின், நான் உங்களுக்கு சில கலிமாவை கற்றுத்தரப் போகிறேன். இந்த கலிமா என்பது அரபி மொழி இலக்கணத்தில் படிக்கக்கூடிய கலிமா கிடையாது. அரபி மொழியில் கலிமா என்பது சொல், செய்தி, கருத்து, சட்டம், தத்துவம், கல்வி, இந்த அர்த்தங்களில் பயன்படுத்தப்படும். குர்ஆனில் வருது பாருங்க, வதம்மத் கலிமத்து ரப்பிக சித்கன் வ அத்லா. என்ன ஹாஃபிஸா? வதம்மத் கலிமத்து ரப்பிக சித்கன் வ அத்லா. குர்ஆன் மனப்பாடமாக இருக்கணும், அப்படியே மண்டையில் இருக்கணும், எடுக்க எடுக்க டக்கு 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 டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கணும். புரியுதா இல்லையா? ஆமாம். வதம்மத் கலிமத்து ரப்பிக சித்கன் வ அத்லா லா முபத்தில லிகலிமாத்திஹி. புரியுதா? அதே போல ضرب الله مثلا كلمة طيبة كشجرة طيبة. நம்ம சொல்றோமே கலிமா தையிபாங்கிறோமே, எதுக்கு சொல்றோம்? லா இலாஹ இல்லல்லாஹ். புரியுதா? அப்ப கலிமாங்கிறது அரபி இலக்கணத்துல சொல்லுக்கு சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஒரே ஒரு சின்ன ஒரு சொல்லுக்கு ஃபஅல், இஸ்மு, ஹர்ஃப். ஆனா அரபி மொழியில கலிமா என்பது ஒரு விசாலமான அர்த்தத்தை கொண்டது. சட்டத்துக்கு சொல்லுவாங்க. லா முபத்தில லி கலிமாத்திஹி, அல்லாஹ்வின் சட்டங்களை யாரும் மாற்ற முடியாது. சரியா? சட்டம், தத்துவம், கல்வி, அறிவு, செய்தி, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கலிமாங்கிறத சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சிறுவரே உனக்கு நான் கற்றுத்தரப் போகிறேன் கலிமாத்தின், சில தத்துவங்களை, சில செய்திகளை, சில கல்விகளை, சில ஞானங்களை, சில அறிவுரைகளை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த எடுப்புல குலாம் இதை செய், இதை செய்யாத, இப்படி இரு, இப்படி இருக்காத அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு முன்னாடி ஒரு முன்னுரை, ஒரு பீடிகை போடுகிறார்கள். அவருடைய கவனத்தை திருப்புறாங்க. தான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய செய்தி எவ்வளவு ஒரு முக்கியத்துவமான, கவனிக்க வேண்டிய, கவனம் செலுத்த வேண்டிய, சிந்திக்க வேண்டிய, புரிய வேண்டிய, செயல்படுத்த வேண்டிய கல்விகள், தத்துவங்கள், சட்டங்கள் என்பதை அவர் உணர வேண்டும், புரிய வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு சின்ன வார்த்தையில் அவ்வளவு பெரிய விஷயத்தை அங்கே அடக்கிறாங்க. இன்னி உஅல்லிமுக கலிமாத்தி, நான் உனக்கு சில சட்டங்களை, சில கல்விகளை, சில ஒழுக்கங்களை கற்றுத்தரப் போகிறேன். இன்னி உஅல்லிமுக கலிமாத்தி. அதற்கு பிறகுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு அந்த செய்தியை இப்ப சொல்லித்தர போறாங்க. அதுல முதலாவதாக சொல்கிறார்கள், இஹ்ஃபதில்லாஹ், ஹஃபித யஹ்ஃபது, ஹஃபித யஹ்ஃபது, வல்லாஹு கைருன் ஹாஃபிதன் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். ஹஃபித என்றால் பாதுகாப்பது. இப்போ குர்ஆன் மனப்பாடம் செஞ்சவங்களுக்கு என்ன சொல்றோம்? ஹாஃபிஸ் அப்படின்னு சொல்றோம். ஹதீஸ் மனப்பாடம் செஞ்சவங்களுக்கு ஹாஃபிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குர்ஆனை
நெஞ்சில் மரணமாக பாதுகாத்து கொண்டவர், குர்ஆனை நெஞ்சில் மரணமாக பாதுகாத்து கொண்டவர் ஹாஃபிஸ், ஹதீஸுகளை மரணமாக நெஞ்சில் பாதுகாத்து கொண்டவர் ஹாஃபிஸ், ஹாஃபிதா. ஹஃபித யஹ்ஃபது பாதுகாப்பது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சிறுவரே இஹ்ஃபதில்லாஹ் அல்லாஹுவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இஹ்ஃபத் பாதுகாத்துக்கொள், அல்லாஹ அல்லாஹுவை, இஹ்ஃபதில்லாஹ பாதுகாத்துக்கொள் அல்லாஹுவை. யஹ்ஃபதுக அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இஹ்ஃபதில்லாஹ அல்லாஹுவை நீ பாதுகாத்துக்கொள். அல்லாஹ் தானமா நம்மளை பாதுகாப்பான். பாதுகாக்கிறவன் யாரு? அல்லாஹ் தான் நம்மளை பாதுகாப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு அப்பாஸுக்கு சொல்கிறார்கள், அப்துல்லா நீ அல்லாஹுவை பாதுகாத்துக்கொள் என்று. அப்போ அல்லாஹுவை பாதுகாத்துக்கொள் என்றால் என்ன? அல்லாஹுடைய சட்டங்களை பாதுகாத்துக்கொள், அல்லாஹுடைய மார்க்கத்தை பாதுகாத்துக்கொள். யஹ்ஃபது தீன் அல்லாஹ், யஹ்ஃபது ஹுதூத் அல்லாஹ், யஹ்ஃபது ஹுகூக் அல்லாஹ், யஹ்ஃபது அவாமிர் அல்லாஹ், யஹ்ஃபது நவாஹி அல்லாஹ். அல்லாஹ்வுடைய சட்டங்களை, அல்லாஹ்வுடைய உரிமைகளை, ஹக்குகளை, அல்லாஹ்வுடைய மார்க்க எல்லைகளை, அல்லாஹ்வுடைய தடைகளை நீ பாதுகாத்துக்கொள். அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாப்பது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, சட்டங்களை பாதுகாப்பது என்றால் என்ன? ஃபத்தகில்லாஹ ஃபீ அவாமிரிஹி அல்லாஹு தஆலாவை பயந்து கொண்டு அல்லாஹு தஆலாவுடைய சட்டங்களை பேணி நடப்பது. அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ அதை பாழாக்காமல் வீணாக்காமல் அதை செய்வது. அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை மீறாமல் இருப்பது. அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை மீறாமல் இருப்பது. இஹ்ஃபதில்லாஹ் அல்லாஹுவை பாதுகாத்துக்கொள். இப்போ பாருங்க, வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா நமக்கு இந்த தீனை இஸ்லாமை கொடுத்துருக்கான். இந்த தீன் இஸ்லாமை அல்லாஹு தஆலா கொடுத்தது நம்முடைய நன்மைக்காக, பலனுக்காக அல்லாஹ் கொடுத்துருக்கிறானா, அல்லது இதில் ஏதாவது அல்லாஹ்வுக்கு நன்மையா? நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய பலனுக்காக, நம்முடைய ஃபாய்தாவுக்காக, நம்முடைய வெற்றிக்காக அல்லாஹ் கொடுத்துருக்கான். நாம் தொழுகிறோம், இந்த தொழுகையால் பலன் அடைய போகக்கூடியவர்கள் யாரு? நோன்பு வைக்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், ஹஜ்ஜு செய்கிறோம், தர்மம் செய்கிறோம், இப்போ கல்வி படிக்கிறோம். இது எல்லாத்துடைய பலனும் யாருக்கு கிடைக்க போகுது? சொல்லுங்க, நமக்கு தான் கிடைக்கும். சஹீஹ் முஸ்லிமில் ஒரு நீண்ட ஹதீஸ் வருது, நான் உங்களுக்கு குரூப்பில் அனுப்புகிறேன், அதை எல்லாரும் மனப்பாடம் பண்ணுங்க. ஹதீஸ் குதுசி, ஹதீஸ் குதுசி. அன் அபீ தர் ரலியல்லாஹு அன்ஹு யா இபாதி இன்னி ஹர்ரம்து ظلم على نفسي فجعلته محرما بينكم فلا تظالموا يا عبادي كلكم ضال إلا من هديته فاستهدوني أهدكم يا عبادي كلكم عار إلا من كسوته فاستكسوني يا عبادي إنكم تخطئون بالليل والنهار وأنا أغفر الذنوب جميعا فاستغفروني أغفر لكم يا عبادي لو أن أولكم وآخركم وإنسكم وجنكم كانوا على لو أن أولكم وآخركم وإنسكم وجنكم كانوا على أتقى قلب رجل واحد منكم ما زاد ذلك في ملكي شيئا يا عبادي لو أن أولكم وآخركم وإنسكم وجنكم كانوا على أفجر قلب رجل واحد منكم ما نقص ذلك من ملكي شيئا يا ربي يا عبادي لو أن أولكم وآخركم وإنسكم وجنكم لو اجتمعوا في صعيد واحد فسألوني فأعطيت كل واحد منهم مسألته ما نقص ذلك مما عندي إلا كما ينقص المخيط إذا أدخل البحر يا عبادي إنما هي أعمالكم أحصيها لكم
ثم وفيها إياكم فمن وجد خيرا فليحمد الله ومن وجد شرا فلا يلومن إلا نفسه. சஹீஹ் முஸ்லிம்ல யா இபாதி என்ற ஒரு அழகான ஹதீஸ் அல்லாஹு தஆலா சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, என் அடியார்களே, அநியாயம் செய்வதை எனக்கு நானே தடுத்து கொண்டேன், உங்களுக்கும் அதை தடுக்கப்பட்ட பாவமாக ஆக்கியிருக்கிறேன், உங்களுக்குள் யாரும் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள். என் அடியார்களே, நீங்கள் எல்லாம் வழிகட்டவர்கள், நான் நேர்வழி காட்டியவரை தவிர என்னிடத்திலே நேர்வழி தேடுங்கள், நான் உங்களுக்கு நேர்வழி காட்டுகிறேன். என் அடியார்களே, நீங்கள் எல்லாம் பசித்தவர்கள், குல்லுக்கும் ஜாயிஉன் இல்லா மன் அத்அம்துஹு ஃபஸ்தத்இமூனி உத்இமுக்கும், நீங்கள் எல்லாம் பசித்தவர்கள், நான் உணவளித்தவர்களை தவிர என்னிடத்திலே உணவை தேடுங்கள், நான் உங்களுக்கு உணவளிக்கிறேன். என் அடியார்களே, நீங்கள் எல்லாம் ஆடையின் பக்கம் தேவை உள்ளவர்கள், நீங்கள் என்னிடத்திலே ஆடையை கேளுங்கள், நான் உங்களுக்கு ஆடை அளிக்கிறேன். என் அடியார்களே, நீங்கள் இரவிலும் பகலிலும் பாவம் செய்கிறீர்கள், நானோ பாவங்களை மன்னிக்கிறேன். எனவே என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள், நான் உங்களை மன்னித்து விடுகிறேன். என் அடியார்களே, நீங்களெல்லாம் இரையச்சமுள்ள ஒரு சிறந்த மனிதரை போன்று எல்லோரும் மாறிவிட்டாலும் என்னுடைய ஆட்சியை அது அதிகப்படுத்தாது. என் அடியார்களே, நீங்களெல்லாம் ஒரு பெரும் பாவியை போன்றும் எல்லோரும் மாறிவிட்டாலும், மனிதர்களே, ஜின்களே, முன்னோரே பின்னோரே எல்லாரும் இப்படி ஒரு பெரும் பாவியாக ஆகிவிட்டாலும் எனது ஆட்சியை அது குறைக்காது. என் அடியார்களே, உங்களுடைய மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மைதானத்தில் ஒன்று கூடி என்னிடத்திலே தங்களது தேவையை கேட்டால், எல்லாருக்கும் அவர்களுடைய தேவையை நான் நிறைவேற்றினாலும் என்னுடைய கஜானாவில் அது எதையும் குறைக்காது. எந்த அளவு ஒரு ஊசியை கடலில் நுழைத்து எடுத்தால், ஒரு ஊசியை கடல்ல நுழைச்சி எடுத்தா அந்த ஊசியுடைய முனையில ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஈரம் கடலின் நீரை எந்த அளவு குறைக்குமோ அந்த அளவே தவிர. அல்லாஹ் இதை சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்றான், மக்களே, அடியார்களே, இங்க பாருங்கடா, நீங்க செய்யற அமலு உங்களுக்குடா. அதுக்கு தான் இந்த செய்தியை சொல்ல வந்தேன். இன்னமாகிய அமாலுக்கும், நீங்க செய்யறது எல்லாம் உங்க அமல். உஹ்ஸீஹா லக்கும், உங்களுக்காக இந்த அமலை நான் எழுதி வைக்கிறேன். சும்ம உவஃபீஹா இய்யாக்கும், பிறகு இந்த அமலுக்கு ஏற்ப உங்களுக்கு மறுமையிலே நான் கூலி தருவேன். அதனால ஃபமன் வஜத கைரன் ஃபல்யஹ்மதில்லாஹ், யார் நன்மையை பெறுவாரோ அவர் அல்லாஹுவை புகழட்டும். வமன் வஜத தூன தாலிக், யார் நன்மை என்று வேறொன்றை பெற்றுக்கொள்வாரோ ஃபலா யலூமன்ன இல்லா நஃப்ஸஹு, அவர் தன்னை அன்றி வேறு எதையும் யாரையும் பழிக்க வேண்டாம், அவர் தன்னைத்தானே பழித்துக் கொள்ளட்டும். புரியுதா? இந்த நீண்ட ஹதீஸ்ல கடைசியில் வரக்கூடிய அந்த வாக்கியம் என்ன? அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க செய்யற அமலு உங்களுக்கு, இதற்குரிய கூலிய உங்களுக்கு மறுமையிலே கொடுக்கப்படும். புரியுதா இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்றான்? குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். அதுக்கு அடுத்து என்ன இருக்கு சொல்லுங்க, ஓதுங்க. எஸ், வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ் வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். மக்களே, உலக வாழ்க்கை ஏமாற்றக்கூடியது, உங்களது அமல்களுக்குரிய கூலி உங்களுக்கு மறுமையிலே கொடுக்கப்படும். இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்கிறோமோ, ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரஹ் வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரஹ். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய மகனுக்கு உபதேசம் செஞ்சாங்க. யா புனைய இன்னஹா இன் தக்கு மிஸ்கால கர்தலத்தின் ஃபிஸ் ஸமாவாத்தி அவு ஃபில் அர்தி யத்தி பிஹல்லாஹ். மகனே, நீ என்ன வேணாலும் செய் மகனே, நீ என்ன செஞ்சாலும், அது வானத்தில் இருந்தாலும் பூமியில் இருந்தாலும் ஒரு கடுகளவாக இருந்தாலும் அல்லாஹ் மறுமையிலே அதை கொண்டு வந்து விடுவான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்விடத்தில் எதுவுமே மறையாது, அல்லாஹ்விடத்தில் எதுவும் தப்ப முடியாது. அப்ப இந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஹ்ஃபதில்லாஹ், அல்லாஹ்வை
பாதுகாத்துக்கொள், அல்லாஹ்வை பாதுகாத்துக்கொள். அப்ப அல்லாஹ்வுடைய தீனை நம்முடைய வாழ்க்கையில் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தீனை, மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் பாதுகாக்க வேண்டும். அதனுடைய நன்மை பலன் யாருக்கு? அப்ப அல்லாஹ்வை பாதுகாப்பதென்றால் அல்லாஹ்வுக்கு நம்முடைய தேவை இல்லையே, அறவே கிடையாது. இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் ஹுவல் கனியு, ஹுவல் கனி, அவன் யாருடைய தேவையும் அற்றவன். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத், அவன் பரிசுத்தமானவன், நிறைவானவன். யாருடைய தேவையும் அவனுக்கு அறவே கிடையாது. மலக்குகளின் தேவை கிடையாது, நபிமார்களின் தேவை அவனுக்கு கிடையாது, வானத்தின் தேவை அவனுக்கு கிடையாது, அர்ஷுடைய தேவை அவனுக்கு கிடையாது. நல்ல கவனிச்சு கொள்ளுங்க, இது அகீதாவுடைய முக்கியமான ஒரு பாடம். அல்லாஹ் பிரம்மாண்டமான மிகப்பெரிய படைப்புகளை எல்லாம் படைத்தான் தன்னுடைய வல்லமையை நமக்கு உணர்த்துவதற்காகவே தவிர அவனுக்கு தேவை என்பதற்காக அல்ல. அல்லாஹு தஆலா பெரிய படைப்புகளை எல்லாம் படைத்தானே, அரசு, குருசி, வானவர்கள், இப்பேற்பட்ட இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சம், இதெல்லாம் அல்லாஹ் எதுக்கு படைச்சான்? எதற்கு படைச்சான் அல்லாஹு தஆலா சொல்லுங்க. எங்க வருது குர்ஆன்ல இந்த வசனம்? யாரு டக்குன்னு சொல்லுவா? யாரு டக்குன்னு 50 அதுல எங்க வசனம் என்ன? இல்ல இல்ல, அது இங்க பாருங்க, சூரா அத்-தலாக் 65வது அத்தியாயம். அல்லாஹுல்லதீ خلق 7 سماوات ومن الأرض مثلهن يتنزل الأمر بينهن لتعلموا أن الله على كل شيء قدير وأن الله قد أحاط بكل شيء علما. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் பேராற்றலுடையவன், அல்லாஹ் அனைத்தையும் சூழ்ந்து அறிந்தவன் என்பதை நீங்கள் புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் 7 வானங்களையும் 7 பூமிகளையும், அதற்குள் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தையும், அதில் அல்லாஹ் இடக்கூடிய கட்டளைகளையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். எதற்காக அல்ல? அல்லாஹ்வுக்கு தேவை என்பதற்காக அல்ல. அல்லாஹ்வுக்கு யாருடைய தேவையும் கிடையாது. ஹுவல் கனியு, அல்லாஹு தஆலா நிறைவானவன். இப்போ நீங்க சூரா ஸஃப் இருக்கு பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு அன்சார் அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்றா? அல்லாஹ்வுடைய உதவியாளர்களாக நீங்கள் ஆகுங்கள். அதே போல சூரா ஃபத்ஹ்ல இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். புரியுதா? முஹம்மதுல யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வ யுஸப்பித் அக்தாமக்கும். 7வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வ யுஸப்பித் அக்தாமக்கும். சூரா ஸஃப்ல கடைசி வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு அன்சார் அல்லாஹ் கமா قال ஈஸா இப்னு மர்யம் லில் ஹவாரியீன மன் அன்சாரி இலல்லாஹ். அப்ப இந்த வசனங்கள்ல என்ன சொல்லப்படுது? அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதவி செய்தால் அல்லாஹ்வுடைய உதவியாளர்களாக நீங்கள் ஆகுங்கள்னு சொல்லி. இப்போ அல்லாஹ்க்கு யாருடைய உதவி தேவை? ஏன் அல்லாஹ்வுக்கு உதவி தேவை? அவன் தான் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவன். நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். அல்லாஹு தஆலா தான் உதவி செய்யக்கூடியவன், அவனுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. என்ன அர்த்தத்தில் அங்க சொல்லப்படுது அல்லாஹ்வுக்கு உதவி செய்யுங்கள் என்று? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு, தீனுக்கு உதவியாளர்களாக இருங்கள். அல்லாஹ்வுடைய தீனை பரப்புங்கள், அல்லாஹ்வுடைய தீனை படியுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தீனை கற்றுக் கொடுங்கள். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எதிராக சண்டைக்கு வந்தால், அல்லாஹ்வுடைய தீனுக்கு எதிராக யாராவது தவறாக பிரச்சாரம் செய்தால் அவர்களுக்கு நீங்கள் பதில் அளியுங்கள். சரியா? அப்ப அதே போலதான் இந்த இடத்துல அல்லாஹுவை நீ பாதுகாத்துக்கொள் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாத்துக்கொள். சரி, இப்ப அடுத்தது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாப்பது என்றால் என்ன? இப்ப நம்ம குர்ஆன்லாம் நல்ல காஸ்ட்லியான பேப்பர்ல வாங்கி, சூப்பரா பைண்டிங் பண்ணதை வாங்கி, நல்லா பட்டு துணியில சுத்தி மேலே தூக்கி வச்சிடுறோமே, அதுவா? அப்படித்தான் நம்ம இன்னைக்கு செய்யறாங்க. இன்னைக்கு நம்ம முஸ்லீம் வீடுகளில் குர்ஆனு நல்ல நிறைய 1க்கு 10 குர்ஆன் வாங்கி அதை துணி போட்டு கவர் போட்டு பேக் பண்ணி பாதுகாத்து வச்சுருக்காங்களா இல்லையா? குர்ஆனை பாதுகாத்துட்டாங்களா? வீட்டில் 24 மணி நேரமும் சினிமா ஓடிக்கிட்டு இருக்கும்.
சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கும், சினிமா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். நடக்குதா இல்லையாமா சொல்லுங்க, நடக்குதா இல்லையா? அப்ப இவர்கள் குர்ஆனை பாதுகாத்தார்களா அல்லது குர்ஆனை பாழாக்கினார்களா? குர்ஆனை பாழாக்கினார்கள். குர்ஆனை பாதுகாப்பது என்பது அதனுடைய காகிதங்களை, எழுதப்பட்ட பிரதியை போர்த்தி பத்திரப்படுத்தி வைப்பதல்ல. குர்ஆனுடைய சட்டங்களை படிப்பது, பாதுகாப்பது, வாழ்க்கையில் கொண்டு வருவது, அதை பிரச்சாரம் செய்வது, அதுதான் பாதுகாக்கிறது. இப்போ சஹாபாக்கள் வீட்டில் குர்ஆனுடைய பிரதி இருந்ததா, குர்ஆனுடைய சட்டம் இருந்ததா? அதுதான் முதல்ல இருந்துச்சு. பிரதி கிடைத்தால் உண்டு. இப்போ இன்றைக்கு இருக்கிற மாதிரி குர்ஆனுடைய பிரதி அந்த காலத்தில் அவ்வளவு ஈஸியாக அவைலபிளாக கிடைச்சிச்சா? எல்லாம் மனப்பாடம் தான். ஒரு குர்ஆன் இருக்கும், மொத்தமாக ஒரு ஊரில் ஒரு இமாம் இருப்பாங்க, அவர்கிட்ட போய் மனப்பாடம் செஞ்சுட்டு வருவாங்க. யாருக்கு ஏதாவது இந்த மாதிரி எழுதுறதுக்கு உண்டான தோல் மற்ற சாமான் கிடைச்சிச்சோ எழுதி வச்சுப்பாங்க. இன்றைக்கு வரைக்கும் ஆப்பிரிக்காவில் குர்ஆனுடைய பிரதி இல்லாமல் ஸ்லேட்டுகளில், பலகைகளில் எழுதி எழுதி மனப்பாடம் பண்ணுறவங்க இருக்காங்க. அந்த அளவுக்கு வறுமையில் உள்ளவங்க இருக்காங்க. இன்னும் பெரிய பெரிய மதரசாக்கள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் மனப்பாடமாக நடந்துக்கிட்டு இருக்கு. விஷயத்துக்கு வாங்க. அப்போ அதே போல் ஹதீஸுகளை மனப்பாடம் செய்வது, ஹதீஸுகளை பாதுகாப்பது என்றால் ஹதீஸ் புத்தகங்களை வாங்கி வைக்கிறதல்ல, அதை வாழ்க்கையில் கொண்டு வருவது. இப்போ ஒரு மனுஷன் குர்ஆனை வாங்கி வீட்டில் வச்சிருக்கிறான், பேசுறதெல்லாம் பொய், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அநியாயம், கொடுத்த வாக்கை நிறைவேற்றுறது கிடையாது, தவறான பேச்சு, தவறான நடத்தை, அதே போல் பொருளாதாரத்தில் தவறு, ஒழுக்கத்தில் தவறு, அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்போ இவர்கள் குர்ஆன் ஹதீஸை பாதுகாத்தார்களா அல்லது பாழாக்கினார்களா? குர்ஆன் ஹதீஸை பாழாக்கினார்கள். இப்போ மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இஸ்லாம தீனை ஒரு மெட்டீரியலாக ஆக்கி அதை ஒரு புத்தகத்தில் வச்சுட்டு அந்த புத்தகத்தை வீட்டில் வச்சிடறாங்க. இப்போ வீட்டில் குடி போகும்பொழுது என்ன செய்கிறாங்க, ஒரு குர்ஆன் வாங்கி வைக்கிறாங்க, கொடுக்குறாங்களா இல்லையா? அந்த குர்ஆனை சுற்றிக்கிட்டு அங்கே வச்சுருவாங்க. பரக்கத்துக்கு மொத்தமாக இந்த பரக்கத்துங்கிற பேர் இருக்குது. பரக்கத்துன்னு பேரே வச்சுட்டாங்க. நம்ம பரக்கத்துன்னு பரக்கத்துன் நிசா, செய்கிறதெல்லாம் சேட்டையாக இருக்கும். பேர் என்ன? பரக்கத்துன் நிசா, நூறுன் நிசா, செய்கிறதெல்லாம் சேட்டை. பேர் என்ன? சஹாபாக்களுக்கு பரக்கத்துங்கிற பேர் இல்லை, ஆனால் பரக்கத்தா இருந்தாங்க. நூறுங்கிற பேர் கிடையாது, ஆனால் எப்படி இருந்தாங்க? அஷ்ரஃபுன் நிசா, பேர் வைக்கிறதுல குறைச்சலே கிடையாது, ஆனால் அஷ்ரஃபா இருந்தாங்க. நமக்கு இன்னைக்கு பேர் இருக்குது, என்ன இல்லை, அந்த பேருக்கு உண்டான அர்த்தம் இல்லை. யாரும் கோச்சிக்காதீங்க, அந்த பேரில் யாராச்சும் இருந்தா, பொதுவாக நான் சொல்கிறேன். அப்போ மக்கள் இன்று எப்படி ஆகிவிட்டார்கள் என்றால், வெளி தோற்றத்தை எடுத்துக்கொண்டார்கள், அதனுடைய கருத்தை விட்டு விட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்போ நம்ம இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லித்தருது? நம்ம கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த இஸ்லாமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்த போது இந்த இஸ்லாம் எப்படி இருந்தது, இந்த தீன் எப்படி இருந்தது, சஹாபாக்கள் எப்படி இந்த இஸ்லாமை எடுத்தார்கள், பின்பற்றினார்கள், புரிந்தார்கள், அப்படி நம்ம மாறணுங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த முயற்சி. விளங்குதா இல்லையா உங்களுக்கு? இஹ்ஃபதில்லா, அல்லாஹ்வை பாதுகாத்துக்கொள் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய தீனை, மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய சட்டங்களை பாதுகாத்துக்கொள். அல்லாஹ்வுடைய ஹலால் எதுவோ அது எங்க வாழ்க்கையில் இருக்கும், ஹராம் எங்கள்கிட்ட இருக்காது. அல்லாஹ்வுக்கு எது பிடிக்குமோ அது எங்கள்கிட்ட இருக்கும், அல்லாஹ்வுக்கு எது பிடிக்காதோ இன்ஷா அல்லாஹ் அது எங்க வாழ்க்கையில இருக்காது. இதெல்லாம் எதுக்காக? அல்லாஹ்வுக்காக செய்றோம், அல்லாஹ் எங்களுடைய நன்மைக்காக. இதற்காக அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை வாக்களித்திருக்கிறான். கவனிங்கம்மா, எதற்காக அல்லாஹ் நமக்கு என்ன வாக்களிச்சிருக்கிறான்? சொர்க்கத்தை வாக்களித்திருக்கிறான். அல்லாஹ் அக்பர். இந்த துன்யா என்ன ஆனாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையே கிடையாது. அதை பற்றி புரியுதா உங்களுக்கு? கவலையே படாதீங்க, துன்யாவுக்காக கவலைப்படாதீங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மாவு ஆட்டி, குதிரைக்கு வேலை செஞ்சு, தண்ணி கொண்டு வந்து, உடம்பெல்லாம் காயமாகி போச்சு, உடம்பெல்லாம் அப்படியே அந்த வடு விழுந்துருச்சு. தோல் பையில் தண்ணியை தூக்கிட்டு வந்து தோள்பட்டையெல்லாம் வடு விழுந்து போச்சு. கையில் வேலை செஞ்சு கையெல்லாம் காய்ச்சி போச்சு, ரஃப்பாக முரட்டாக போச்சு. இப்போ நம்ம கையெல்லாம் அப்படி தொட்டு பார்த்தா சாஃப்டாக இருக்குது பாருங்கள்.
ஏன்னா நம்ம கடினமான வேலை செய்யலை. இதே இந்த மம்முட்டி பிடிச்சி கோடாரி பிடிச்சி வேலை செய்கிறாங்கல்ல, அவங்க கையில் எப்படி இருக்கும், ஹார்டாக இருக்கும், அப்படியே ரஃப்பாக, அப்படியே சொரப்பாக இருக்கும். அப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியல. ரொம்ப பாவம் குழந்தை பிள்ளை. இந்த பக்கம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களால எந்த ஒத்துழைப்பும் செய்ய முடியாது. காரணம் என்னென்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கெல்லாம் 24 மணி நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் நின்றுக்கிட்டே இருக்கணும். இந்த போருக்கு போ, அந்த போருக்கு போ, அங்கே போய் அதை செய், இங்கே போய் இது செய்யன்னு சொல்லி அவ்வளவு பணி சுமை உள்ளவர்கள் யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலம் மாதிரி இந்த காலத்தில் யாராவது தீனுக்கு தன்னை அர்ப்பணித்தா இந்த காலத்தில் உள்ள பெண்கள்லாம் தலாக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க. போயா உன்னை கட்டிக்கிட்டு நீ சும்மா சும்மா தீனு மார்க்குன்னு சொல்லி எங்கேயாவது போய்கிட்டு இருப்ப, உயிரை கொடுப்ப, அதை கொடுப்ப, நாங்கள் பசியா பட்னியான்னு கவனிக்கவே மாட்டேன், உன்னை கட்டிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு என்ன செஞ்சுருப்பாங்க இந்த காலத்தில் உள்ள பெண்களாக இருந்தா? தலாக்கு வாங்கிட்டு போயிருப்பாங்க. அல்லாஹ் அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்களுடைய மனைவிமார்கள் குழந்தை பிள்ளைங்க உட்பட பசி பட்டியில் கிடந்தாங்க. அபு தல்ஹா தெரியுமா உங்களுக்கு? உம்மு சுலைம் தெரியுமா? அபு தல்ஹா எவ்வளவு பெரிய பணக்காரர், எவ்வளவு பெரிய பணக்காரர், சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு காசு பணம். ஆனால் இஸ்லாத்துக்கு வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் போருக்கும் ஏழை சஹாபாக்களுக்கு செலவு பண்ணி செலவு பண்ணி செலவு பண்ணி செலவு பண்ணி செலவு பண்ணி கடைசியில் அவர் ஃபக்கீர் ஆயிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு விருந்தாளி வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பள்ளிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள்ட்ட கேட்குறாங்க, ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு. எல்லா மனைவியும் சத்தியமாக அல்லாஹ்வுடைய தூதரே தண்ணியை தவிர வீட்டில் எதுவும் இல்லைங்கிறாங்க. வீட்டில் 9 மனைவிமார்கள் அந்த நேரத்தில் 9 பேர் என்ன சொல்கிறாங்க? வல்லாஹில்லதி பஅஸக பில் ஹக்கி மா இந்தனா கைருல் மா. சத்தியத்தை கொண்டு உங்களை அனுப்பி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ரசூலுல்லாஹ் எங்கள் வீட்டில் இந்த நிலைமை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுக்காக வரணும், அது அல்லாஹ்வுடைய தீனுக்காக வரணும். நம்மளை அல்லாஹ் எவ்வளவு சிறப்பாக வச்சிருக்கான் பாருங்க. ஒரு நேரத்தில் 3 வேளை சாப்பாடு ஒவ்வொருத்தர் முன்னாடி வீட்டில் இருக்குது. ஒரு நேரத்தில் 3 வேளை சாப்பாட்டில் ஒரு நேரத்திலையும் 3 வகையான சாப்பாடு நமக்கு முன்னாடி இருக்கா இல்லையா? இவ்வளவு நிஅமத்தை அனுபவிச்சுக்கிட்டு எவ்வளவு நன்றி கெட்டவர்களாக இருக்கும் பாருங்க. பத்தலைன்னு சொல்லி செல்வத்தை நம்ம வீணாக்குறோம், கரியாக்குறோம். அனாவசியமாக செலவு பண்ணி தான் நம்ம ஏழையாகிறோமே தவிர மார்க்கத்துக்காக செலவு பண்ணி தீனுக்காக செலவு பண்ணி நம்ம ஏழையானன்னு ஒருத்தர் கூட கிடையாதுங்க. சஹாபாக்கள் ஏழையானார்களே, வறுமையில் வந்தார்களே, ஏன்? எதுக்காக வேண்டி? மார்க்கத்துக்காக தியாகம் செஞ்சதுனால, அல்லாஹ்வுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால. அவ்வளவு பெரிய சஹாபி. அவர் என்ன செய்கிறாரு? என்னடா இது, மஜ்லிஸில் அவ்வளவு சஹாபி இருக்காங்க, ஒருத்தர் வீட்லேயும் ஒன்றுமே இல்லை. ஒருத்தர் வீட்லேயும், ரசூல்லா வீட்டிலேயே தண்ணியை தவிர எதுவும் இல்லை, மற்ற எல்லாரும் கம்முன்னு உட்கார்ந்துருக்கிறாங்க. இவர் நைஸா நழுவுனார். யாரு? அபு தல்ஹா. உம்மு சுலைம்கிட்ட வராரு. உம்மு சுலைமே, நம்ம ரசூல்லாக்கு இன்னைக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறாங்க, ரசூல்லா வீட்லேயே சாப்பாடு இல்லையா, யாருமே சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க, நம்ம வீட்டில் ஏதாவது இருக்குதா அவரை கவனிப்போன்னு சொல்லி. அப்போ உம்மு சுலைம் என்ன சொல்கிறாங்க? அபு தல்ஹா, குழந்தைங்களுக்கு தானே சாப்பாடு இருக்குது, நம்ம 2 பேருக்கு கூட இல்லையேங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா? அபு தல்ஹா, நம்ம 2 பேருக்கு இருந்தாவது நம்ம கொடுத்துடலாம், குழந்தைக்கு தானே இருக்குது அபு தல்ஹா, என்ன பண்ணுறது? அபு தல்ஹா சொல்கிறாரு, இதை நம்ம வீட்டில் நான் சொல்லியிருந்தேன்னா அல்லது யாரையாவது சொல்லியிருந்தா நடந்திருக்குங்க. அதை மொத்துன்னு பருப்பு மொத்து பறக்குதா பம்பரம் மொத்து பறக்குதான்னு தெரியாது. அப்போ அபு தல்ஹா சொல்கிறாங்க, அபு சுலைம், குழந்தை தானே, ஏதாச்சும் பேசி கீசி தாளாட்டி நவ்விமி தூங்க வச்சிருங்க, குழந்தைய தூங்க வச்சிருங்க, நான் ரசூல்லாவுடைய விருந்தாளியை கூட்டிகிட்டு வர்றேன், சாப்பாடை வச்சிருங்க. என்ன இருந்திருக்க போது? 2 காஞ்ச ரொட்டி இருந்திருக்கும், தாளா இருந்திருக்கும், 4 பேரிச்சம்பழம் இருந்திருக்கும், உட்கார வைங்க, விளக்க எடுத்துருங்க. அவர் வந்து கை வைக்கும்போது நானும் கை வைக்கிற மாதிரி கை வைக்கிற விளக்க அணைச்சி விட்டுருங்க, சரி பண்ணுற மாதிரி. நான் சாப்பிட்ற மாதிரி அப்படியே மென்னுக்கிட்டு ஒரு பாசாங்க காட்டுறேன், அதுக்குள்ளார அவர் சாப்பிட்டுவார், அப்புறம் விளக்க ரெடி பண்ணுங்கிறாங்க. இந்த ஆலோசனையை நம்ம காலத்தில் யாராவது சொல்லியிருந்தா உங்கள் வீட்டில் என்ன ஆயிருக்கும் கதை? சுப்ஹானல்லாஹ். அவங்க யார்? உம்மு சுலைம், சொர்க்கத்து பெண்மணி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் சொர்க்கத்தில் சென்ற போது காலடி சப்தத்தை கேட்டேன், ஹஸ்ஃபா,
யாரோ அல்லாஹ் ஜிப்ரீல்கிட்ட கேட்குற யாரோ சொல்ல இவங்க யாரு, இவங்க இந்த மாளிகை யாருக்கு? அல்லாஹ்வுடைய தூதரை தான் உம்மு சுலைமுக்கு உள்ளது. அல்லாஹ் அக்பர். எவ்வளோ பெரிய சஹாபி பெண்மணி அவங்க. படிக்கணும், உம்மு சுலைமை பற்றி முன்மாதிரி முஸ்லீமில் எழுதியிருக்கோம், படிங்க சரியா. அப்போ அதே போல் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. காலையில் சுபுஹ் தொழுகைக்கு சொல்லுங்க, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போனால் அங்கே என்ன செய்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க, சிரிக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? சிரிக்கிறாங்க. அபூ தல்ஹா, அல்லாஹ் சிரித்து விட்டான். உங்களுடைய விருந்தாளியோடு நீங்கள் நடந்து கொண்டதை பார்த்து அல்லாஹ் சிரித்து விட்டான். உங்களுடைய விருந்தாளிக்கு நீங்க என்ன செய்தீர்கள் அபூ தல்ஹா? நேற்று ராத்திரி என்ன நடந்துச்சு சொல்லுங்கன்னு சொல்லி. அல்லாஹ் அக்பர். அபூ தல்ஹா அதுக்கப்புறமா கதையை சொல்றாரு. அல்லாஹ் அக்பர். குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹஷர் 59வது அத்தியாயத்தில் 9வது வசனம் அபூ தல்ஹாவை சிறப்பித்து அன்சாரிகளை சிறப்பித்து அல்லாஹ் வசனமே இறக்கிட்டாங்க குர்ஆன்ல. வல்லதீன தபவ்வஉத் தார வல் ஈமான மின் கப்லிஹிம் يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون. الله أكبر. யாருக்காக அல்லாஹ் இறக்கிட்டான் வசனத்தை? அபூ தல்ஹாவுக்காக ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கிட்டான். சுப்ஹானல்லாஹ். புரியுதுங்களா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய இந்த தீனை பாதுகாப்பது என்பது, அல்லாஹ்வை பாதுகாப்பது என்பது அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாப்பது. அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாப்பது. இந்த தீனை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்காக நாம் முயற்சி செய்வது. இந்த தீனுக்காக என்ன செய்யணுமோ அதை செய்யணும். இந்த தீனுக்காக எதை செய்யணுமோ, அல்லாஹ் இந்த உயிரை கேட்டானா உயிரையும் கொடுக்க ரெடியாயிடும், உயிரையும் கொடுக்க ரெடியாயிடும். ஹிஜ்ரத்து செய்ய சொன்னானா ஹிஜ்ரத்து செய்யணும். அல்லாஹ் தர்மம் கொடுக்க சொன்னானா தர்மம் கொடுக்கணும். படிங்க, குறிப்பா சூரா முஹம்மத், சூரா ஃபத்ஹ், சூரா ஹதீத், புரியுதா? அப்புறம் சூரா அன்ஃபால், சூரா தௌபா, இதெல்லாம் நீங்க படிக்கணும். தீனுக்காக சஹாபாக்கள் எப்படி தங்களை தாங்களே sacrifice அர்ப்பணித்தார்கள் என்பதை நீங்கள் உணர்வதற்காக, புரிவதற்காக. இன்றைக்கு நம்ம எப்போ பார்த்தாலும் பொய் கதைகளை கேட்கறது, பொய்யான கதைகளை படிக்கிறது, பொய்யான மக்கள்கிட்ட பழகி 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 நமக்கு இந்த தீனுடைய அருமை தெரியாமல் போயிருக்கு. நம்முடைய சிந்தனையெல்லாம் அப்படியே கசடுகளால் நிரம்பி இருக்குது, துருக்களால் நிரம்பி இருக்குது, குப்பைகளால் நிரம்பி இருக்குது. கழட்டி எடுத்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும். டெட்டால் போட்டு ஆசிடு போட்டு எல்லாத்தையும் கழுக வேண்டி இருக்குது. அப்ப இஹ்ஃபதில்லா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வை பாதுகாத்துக்கொள். அல்லாஹ்வை பாதுகாப்பது என்றால் அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாப்பது, அல்லாஹ்வுடைய சட்டங்களை பாதுகாப்பது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாப்பது, அல்லாஹ்வுடைய அடியார்களை பாதுகாப்பது. சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? மூமின்களை பாதுகாத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாதுகாத்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாதுகாக்கிறது யாரை பாதுகாப்பது? அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாப்பது. உஹது போர்ல 9 சஹாபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியா மாட்டிக்கிட்டாங்க. 9 சஹாபா அப்படியே முன்னாடி இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க? 9 சஹாபா. அங்கிருந்து வில்லும் அம்பும் ஈட்டியுமா வந்து உளுந்துகிட்டே இருக்கு. ஒருத்தரா நெஞ்ச காட்டுறாரு. வந்து கையில ஒண்ணும் இல்லை, கடைசியில் எதுதான் இருக்குது? நெஞ்சு தான் கேடயம். அப்படியே பொத்து பொத்துன்னு ரசூலுல்லாஹ்வுடைய காலில் உளுந்துகிட்டே இருக்காங்க. ஒரு சஹாபியா, 9 சஹாபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுக தாங்கலையா, அல்லாஹ் அன்சாரிகளுக்கு நான் நீதம் செலுத்தவில்லையே அப்படின்னு அழுகிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசியா அபூ தல்ஹா, இவர் அன்சாரி, ஒருத்தர், அவர் வர்றார். தல்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி நின்று போர் செய்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் தங்களுடைய உயிரை யாருக்கு கொடுத்தாங்க? அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக கொடுத்தாங்க. ஆண்கள், பெண்கள் எல்லாரும். இதே உஹது போர்ல உம்மு சுலைம், உம்மு அமாரா, எவ்வளவு சஹாபிய பெண்மணிகள் போர் செஞ்சாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நீங்க சஹீஹ் புகாரில படிங்க. ரசூலுல்லாஹ்ட்ட என்ன கேள்வி கேட்குறாங்க? இன்னைக்கு பாருங்க, நம்ம இன்றைக்கு இந்தியாவில் அல்லது பொதுவான இடங்களில் பொதுவாக சொல்கிறேன்,
இவ்வளவு ஒரு நல்ல சூழ்நிலையில வந்து மார்க்கத்தை ஒரு பாதி நாள் காவாசி கொஞ்ச நாள் படிச்சுட்டு போறதுக்கு இவ்வளவு சிரமமா இருக்கு நமக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்குறாங்க, ரசூலா நீங்க மரணிக்க போறீங்க, அடுத்து இந்த தீனை பரப்பணும், இந்த தீனை உலகமெல்லாம் பரப்பணும், எனக்கு ஜிஹாது செய்ய அனுமதி கொடுங்கள், ஜிஹாதிலே கலந்து கொள்வதற்கு அனுமதி கொடுங்கள். யார் கேட்டா? பாருங்க நம்ம என்னத்தை பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். கல்யாண பந்தினா முன்னாடி இல்லையா, விசேஷம்னா முன்னாடி, சாப்பாடுனா முன்னாடி, விழானா முன்னாடி, மார்க்கம்னா பின்னாடி, முடிஞ்சு போச்சுக்க. இங்கே நம்முடைய அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட எதுக்கு பர்மிஷன் கேட்குறாங்க? எதுக்குங்க? இذنலனா ஃபில் ஜிஹாதி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நாங்கள் போரிலே கலந்து கொள்வதற்கு பெண்களாகி மொத்த பெண்கள் சார்பாக கேட்குறாங்க, எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷா உங்களுக்கு ஜிஹாத் இருக்கு, லா கிதால ஃபீஹி, ஆனா சண்டை இல்லாத கிதால், சண்டை இல்லாத கிதால் சொல்லிட்டு நீங்க ஹஜ் செய்யுங்க, ஹஜ்ஜில் உங்களுக்கு ஜிஹாதுக்கு சமமான நன்மை கிடைக்கும், ஹஜ் செய்யுங்க உங்களுக்கு ஜிஹாதுக்கு சமமான நன்மை கிடைக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸை கேட்டதிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு அந்த முதல் 2-3 வருஷம் குழப்பமாக இருந்த வருஷம், அதை தவிர அதுக்கு பிறகு அவங்க மௌத்து வரைக்கும் ஹஜ் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ரசூல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்து வரைக்கும் அவ்வளவு சிரமத்துக்கு இடையிலேயே ஹஜ்ஜுக்கு போயிடுவாங்க. சுப்ஹானல்லாஹ். சரி, அப்போ விஷயத்துக்கு வாங்க. அப்போ நம்முடைய சிந்தனையில் என்ன ஒரு செய்தியை நம்ம ஏற்றுக்கொள்ளணும்? அல்லாஹுடைய தீனை பாதுகாப்பது தான் என்னுடைய வாழ்க்கை. அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். நான் அல்லாஹுடைய தீனை பாதுகாத்தால், அல்லாஹுடைய தீனுக்காக தியாகம் செய்தால் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான். இப்போ சஹாபாக்கள் எடுங்க, அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும், இவ்வளவு சஹாபாக்கள் எல்லாம் பெரிய பெரிய பங்களால வசதியாக வாழ்ந்தார்களா அல்லது ஏழைகளாக இருந்தார்களா? பதவியில் இருந்தும் பெரிய வெற்றியாளர்களாக இருந்தும் ஏழைகளாக வாழ்ந்தார்கள். ஏன்? எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்ததால், அல்லாஹ்வுக்காக செலவு செய்ததால். இப்ப இவர்களை எல்லாம் அல்லாஹ் பாதுகாத்தானா இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க. அல்லாஹ் பாதுகாத்தான். எப்படி பாதுகாத்தான்? அதுல ஒரு உதாரணம். இன்றைக்கு வரைக்கும் அந்த சஹாபாக்களை நாம் நினைத்து அவர்களுக்காக துஆ செய்றோமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்து விட்டார். ஆனா என்னமோ அவர் நம்மளோட இப்ப உயிரோட இருக்க மாதிரி அவரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம். ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு நமக்கு எந்த இரத்த உறவும் கிடையாது, ஆனா அவ்வளவு பாசத்தோடு அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி ஒவ்வொரு சஹாபியை பற்றி நாம் இன்று வரை பேசிக் கொண்டிருக்கிறோமே, இது அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து. அவர்களுடைய காலத்தில் இருந்த குஃபார்கள், எதிரிகள், முஷ்ரிக்குகள், முனாஃபிக்குகள் யாருடைய பேரையும் அல்லாஹ் நிரந்தரமா வைக்கல. சஹாபாக்களுடைய பேரை அல்லாஹு தஆலா சொல்லுங்க நிரந்தரமாக வைத்தான். ஏன்? அவங்க அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாத்தார்கள். புரியுதுங்களாமா உங்களுக்கு? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். முஹம்மது பின் இஸ்மாயில் அல் இமாம் அல் புகாரி. இப்போ நான் அந்த பேரை சொன்னேன், நீங்கள் என்ன செய்வீங்க? உடனே என்ன செய்றீங்க? ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரஹிமஹுல்லான். ஓரளவுக்கு மார்க்கத்தை தெரிஞ்சவருக்கு, அவர் எங்கே இருக்கட்டும், புகாரினா தெரியுமா தெரியாதா அவருக்கு? சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் புகாரியை பாதுகாத்தானா இல்லையா? அவருடைய கபரு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், அவருடைய உருவம் எப்படி இருந்திருக்கும் என்று உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், அவருடைய தாய் யார், தந்தை யார் என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனா இமாம் புகாரியை தெரியாம இருக்காது. ஏன்? அவர் அல்லாஹுடைய குர்ஆனை பாதுகாத்தார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை பாதுகாத்தார். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காகவே தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து 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 அதற்காகவே பயணம் செய்து, அதற்காகவே கல்வி படித்து கொடுத்து, அதற்காகவே வாழ்க்கையை தொலைத்து கொண்டார். வாழ்க்கையில் அவங்க இதை தவிர வேறு சுகத்தை காணவில்லை. அல்லாஹ் தஆலா இன்று வரை அவர்களுடைய பெயரை அங்கே வைத்திருக்கிறார். இன்று மிம்பர்களிலே அவருடைய பெயர் சொல்லப்படுகிறது,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் சொல்லப்படும் போதெல்லாம் ரவாஹுல் இமாமுல் புகாரி ரஹிமஹுல்லாஹ். இந்த ஹதீஸ் எங்க இருக்கு? ஹாதா ஃபீ ஸஹீஹில் புகாரி ரஹிமஹுல்லாஹ். முஸ்லிம்களுடைய சபைகளில் அவருடைய பெயர் சொல்லப்படாமல் அந்த சபைகள் நிறைவுறுவதில்லை. ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஹதீஸ் வந்துடும், அந்த ஹதீஸ்ல இந்த புகாரில இருக்கு அல்லது முஸ்லிம்ல இருக்கு என்று நாம் சொல்கிறோம். இது அல்லாஹு தஆலா பாதுகாப்பது. சுப்ஹானல்லாஹ். புரியுதுங்களா இல்லையாமா? முக்கியமான செய்தியை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க பாதுகாக்கிறதுனா நீங்க உடனே அப்ப நம்ம வீட்டுக்கு ஜின்னு பிசாசுலாம் வராது போல இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா மண்டையில் அதுதானே இருக்கு பயம். அல்லாஹ் மேல இருக்கிற பயத்தை விட ஜின்னு பிசாசு மேலதான் பயம். அது இதுன்னு பயம். அதுதான் குல்லாவது பிரபில் ஃபலக் இருக்க முடிஞ்சு போச்சு. அதை ஓதுங்க. குல்லாவது பிரபில் ஃபலக் ஆயத்தில் குர்சி ஓதிட்டா முடிஞ்சு போச்சு. எந்த ஜின்னு சைத்தானும் வரமாட்டான். நீங்க 10,000 ரூபாய்க்கு தாயத்து வாங்கினாலும் சரி, வாங்கலாமா தாயத்து? போறாங்க இன்னைக்கு ஆமில்கிட்ட போயிட்டு அல்லாஹு அக்பர் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஷைத்தான் ஹபீஸ்ங்க. புரியுதா? மன் சஹர அவு சுஹிர லஹு, யார் சூனியம் செய்கிறானோ, யாருக்காக சூனியம் செய்யப்படுகிறது இவன் சொல்லி செய்யறான், எல்லாமே காஃபிர். சூனியக்காரன்ட்ட போயிட்டா காஃபிர் ஆயிடுவாங்க. அதே போல குறிபாக்குறவன் ஜோசியக்காரன்ட்ட. இன்னைக்கு நம்ம ஊர் பொண்ணுங்கள்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்போ எப்படியே தெரியல, நாங்கள் இருந்த காலத்தில் சொல்கிறேன், சும்மா ஜோசியக்காரன் குறி சொல்கிறவன் சாமியார் பூசாரி மந்திரவாதின்னு போயிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பள்ளிவாசலில் இருக்கிற அஜரத்தில் பாதி அஜரத்து மந்திரவாதியாக இருப்பார். பள்ளிவாசலில் இருக்கிற சொல்லுங்க, பாதி அஜரத்துனா தலைக்கு மேலே காலுக்கு கீழே இல்லை, வேலை செய்கிற அஜரத்துமார்கள்ல ஒரு ஹாஃப் ஆஃப் த குவான்டிட்டி எப்படி இருப்பாங்க? எல்லாம் ஃபால் கிதாப் மந்திர புக் இருக்குல்ல, அதே அரபியில் உள்ளதான் ஃபால் கிதாப். குழந்தை பிறந்துட்டா பேருக்கு போய் பார்க்க வேண்டியது, வீடு கட்டுறதா இருந்தால் பார்க்க வேண்டியது, எல்லாத்துக்கும் அந்த ஃபால் கிதாப்னு ஒரு முசீபத்தை வச்சுக்கிட்டு ஊர் மக்களை, அப்பாவி மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்போ எப்படின்னு தெரியல, ஆனால் இன்னும் சில இடங்களில் அது போய்கிட்டு தான் இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். சரி, விஷயத்துக்கு வாங்க. அப்போ பாதுகாப்பது என்றால் என்ன? அல்லாஹு தஆலா நம்மை பற்றி நம்முடைய வருங்கால தலைமுறை நம்மை அழகிய முறையில் பேசும்படியாக அல்லாஹு தஆலா அவர்களுடைய துஆவை நமக்கு கொடுப்பான். ஒன்று இது உங்களுக்கு முதல்ல குறிப்பாக நான் சொல்கிறேன். நீங்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வாழ்ந்தால் அல்லாஹு தஆலா உங்களுடைய நற்புகழை பாதுகாப்பான், உங்களுடைய அமல்களை அல்லாஹ் பாதுகாப்பான். உங்கள் மூலமாக இந்த இஸ்லாம் பாதுகாக்கப்படும். அவர்களுடைய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஹதீஸ் படிக்கிறோம், தொழுகிறோம். இப்போ நம்ம தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது நம்ம தொழுகையுடைய ஒரு நன்மை யாருக்கு போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கு? இமாம் புகாரிக்கு போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கு. ஏன்? அவர் ஹதீஸ் அறிவிச்சதை வச்சு தான் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால அவருக்கு போய் சேரும். அதுக்கப்புறமா அவருடைய ஆசிரியருக்கு போய் சேரும். அதுக்கப்புறமா அவருடைய ஆசிரியர், அப்புறம் தாபிஇ, அப்புறம் சஹாபா, கடைசியில் மொத்தமாக போய் கடைசியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் போய் சேரும். புரியுதுங்களா? இது நம்பர் 1. நம்பர் 2 என்ன? அல்லாஹு தஆலா உங்களை பாதுகாப்பான். யஹ்ஃபதுல்லாஹ யஹ்ஃபதுக. அதுக்கு தான் அடுத்த ஹதீஸினுடைய அடுத்த வார்த்தையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யஹ்ஃபதுல்லாஹ தஜிதுஹு துஜாஹக. நீ அல்லாஹ்வை பாதுகாத்துக்கொள், அவனை உனக்கு முன்பாக காண்பாய். நீ அல்லாஹ்வை பாதுகாத்துக்கொள், அவனை உனக்கு முன்பாக காண்பாய். அப்படி அது எப்படிங்க? அல்லாஹ்வை எப்படிங்க நமக்கு முன்னாடி காண முடியும்? அல்லாஹ்வுடைய உதவியை காண்பாய், அல்லாஹ்வுடைய உதவியை காண்பாய். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பத்ரிலே உதவியது போன்று, உஹதிலே உதவியது போன்று, அஹ்ஸாப் யுத்தத்திலே உதவியது போன்று, ஹுனைன் யுத்தத்திலே உதவியது போன்று, ஹைபர் யுத்தத்திலே உதவியது போன்று, தபூக் யுத்தத்திலே உதவியது போன்று, இன்னும் ஹிஜ்ரத்திலே உதவியது போன்று, இன்னும் எத்தனை இக்கட்டான தருணங்களில் எப்படி அல்லாஹு தஆலா நபிக்கும் சஹாபாக்களுக்கும் உதவினானோ அதே போல அல்லாஹுடைய அருளால கருணையால கண்டிப்பா நமக்கும் உதவுவான். புரியுதுங்களா? எப்பொழுது? அல்லாஹுடைய தீனை நாம் பாதுகாக்கும் போது, அல்லாஹுடைய தீனை நாம் பாதுகாக்கும் போது. அப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு வரும், அப்படின்னா உஸ்தாத் சில நேரத்தில் அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாக்கக்கூடிய நிலையில் கொல்லப்பட்டுடுறோமே, நம்முடைய உயிர் பறிக்கப்பட்டு விடுகிறதே, எடுக்கப்பட்டு விடுகிறதே. நஃப்ஸை கட்டுப்படுத்தணும். வஸ்பிர் நஃப்ஸக
مع الذين يدعون ربهم بالغداة والعشي يريدون وجهه ولا تعد عيناك عنهم تريد زينة الحياة الدنيا ولا تطع من أغفلنا قلبه عن ذكرنا واتبع هواه وكان أمره فرطا. அல்லாஹ்வுடைய தீனுடைய சபையில் உட்காரும் பொழுது நம்ம நஃப்ஸை அடக்கி உட்கார வைக்கணும். நஃப்ஸை அடக்கி உட்கார வைக்கணும். ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று சொல்கிறேன். ஏன்னா யாருக்காவது நஃப்ஸு சொல்லுதுன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் வெளியே போவோமா, அஜர்த்து பயானம் முடிக்க மாட்டாரா, வலிக்குது, கொஞ்சம் தான் இருக்குது, உடம்பு வலிக்குது அப்படின்னு சொன்னால் நைஸாக எந்திரிச்சு அங்கே போயிடுங்க. எங்கே போயிடுங்க? அங்கே போயிட்டு கையில் ஒரு கம்பு எடுத்துகிட்டு போயிடுங்க. மண்டையில் நறுக்குன்னு போட்டுக்கணும். நஃப்ஸே நீ என்ன இப்படியா சொல்கிற நீனு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். தூக்கி போட்டு நல்லா கிள்ளி விட்டு நர்ஸு என்ன செய்யணும், நல்லா நறுக்குன்னு ஒரு கில்லு அப்படியே ரத்தம் வர்ற மாதிரி கேட்பியா. அப்படி இல்லைன்னா பிஞ்ச செருப்பு வச்சுட்டு மண்டையிலே போடணும். நல்லா தப் என்ன பேச்சு பேசுகிறேன் நீ, நான் பாரு உனக்காக வேண்டிய நான் 5 மணி நேரம் உட்காந்துருப்பேன் பாருங்க. எப்படி நஃப்ஸுக்கு ஏட்டிக்கு போட்டி செய்யணும். எதில்? அது சோம்பேறித்தனம், கெட்டதை சொல்லும் பொழுது தூக்கி போட்டு மிதிச்சு நீ என்ன இப்போ சீக்கிரமாக எந்திரிச்சு போக சொல்றியா, நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன், என்ன பண்ணும்? அப்போ நஃப்ஸோட போட்டி போகணும். ஒமா உபர்ரி நஃப்ஸி இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்துன் பிஸ்ஸூஇ இல்லா மா ரஹிம ரப்பி. புரியுதா? இந்த நல்லது செய்கிற விஷயத்தில் நஃப்ஸுக்கு ஏட்டிக்கு புட்டியாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். நஃப்ஸுக்கு அவ்வளோதான். அல்லாஹ் தஆலா கடைசியில் என்ன செஞ்சிருவான்னா, இந்த நஃப்ஸு நம்ம பேச்சை கேட்குற மாதிரி செஞ்சிருவோம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்போ சில நேரத்தில் இப்படி நடந்துருது. என்ன நடந்துருது? உயிர் போயிடுது. இன்றைக்கி நடக்குதா இல்லையா? காசாவில் மக்கள் கொல்லப்பட்டாங்க, அங்கே கொல்லப்பட்டாங்க, வடநாட்டில் முஸ்லீம்களை கொன்னுறாங்க. ஒன்றும் பயப்படாதீங்க. ஒன்றும் வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா. அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்களாக அழிந்தவர்களாக சொல்லாதீர்கள். பல்ஹும் அஹ்யா, அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். இன்னொரு வசனத்தில் பல்ஹும் அஹ்யாவுன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அல்லாஹ்விடத்தில் அவர்கள் ரிஸ்க் கொடுக்கப்படுகிறார்கள். ஃபரிஹீன், சந்தோஷமாக இருக்கிறார்கள். யஸ்தபிஷிரூன், பின்னாடி வரக்கூடிய மூமின்களை நினைத்தும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அப்போ ஒரு மூமின் இந்த உலகத்தில் எல்லாமே அவனுக்கு வெற்றி தான், எல்லாமே அவனுக்கு வெற்றி தான். நமக்கு எல்லாமே ஹல் தரப்பசூன பினா இல்லா இஹ்தல் ஹுஸ்னையைன். அடக்குஃபார்களா, நீங்கள் என்ன எங்களுக்கு கெட்டதை எதிர்பார்க்க முடியும்? ரெண்டுமே எங்களுக்கு நல்லதுதான். இந்த ரெண்டில் ஒன்று வெற்றியா மரணமா? வெற்றியும் எங்களுக்கு நல்லது, மரணமும் எங்களுக்கு ஷஹாதத். அதனால நாங்க பயப்படவே மாட்டோம். எங்களுடைய ரப்பு எங்களை கைவிட்டான் என்று நாங்கள் ஒருபோதும் சொல்லவே மாட்டோம். எங்களுடைய ரப்பு எங்களை கைவிட்டான் என்று ஒருபோதும் சொல்லவே மாட்டோம். நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் பாதையிலே உயிரை கொடுப்பதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தவர்கள். அது எப்படியோ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கிறது, பரப்புறது, கற்றுக் கொடுக்கிறது, அல்லது அல்லாஹ்வுடைய பாதையில் போறது, எதிரிகளால் கொல்லப்படுறது, எல்லாமே எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ். புரியுதுங்களா? அப்ப அல்லாஹ் பாதுகாப்பான், நரகத்திலிருந்து பாதுகாப்பான். எதிலிருந்து? நரகத்திலிருந்து, அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து பாதுகாப்பான். அதே போல சில விஷயங்களை உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய மனசு ஆறுதலுக்கு. பயப்படாதீங்க. அல்லாஹு தஆலா நாமெல்லாம் பலவீனமானவர்கள் என்று தெரிந்தவன். நாமெல்லாம் பலவீனமானவர்கள், மென்மையானவர்கள், இன்னும் அந்த அளவுக்கு பக்குவம் இல்லாதவர்கள் என்று அல்லாஹ்க்கு தெரியும். பயப்படாதீங்க. நீங்க உங்களை இந்த கட்டுக்கோப்புக்கு அல்லாஹ்வோட நெருக்கமாக்குங்க. அல்லாஹு தஆலா பாருங்க உங்களுடைய உள்ளத்தில் எப்படி ஈமான பலப்படுத்துறான். அல்லாஹ்வுடைய உதவியை உங்க கண்ணில் காட்டி 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 உங்களுடைய யக்கீனை அல்லாஹ் பலப்படுத்திக்கிட்டே போவோம். அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான் சொல்லுங்க? அவனுடைய உதவியை உங்களுக்கு காட்டிக்கிட்டு உங்களுடைய யக்கீனை பலப்படுத்திக்கிட்டே இருப்பான் அல்லாஹு தஆலா. சுப்ஹானல்லாஹ். நீங்க பாருங்க, அல்லாஹ்வுக்கு நமக்கு கனெக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. யார் சொல்லுவா? இந்த ஹதீஸ் ரொம்ப புரியும். இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக். அல்லாஹ்வை பாதுகாத்துக்கொள், அல்லாஹ்வை உனக்கு முன்னால் காண்பாய். இந்த துன்யால அல்லாஹ் வரமாட்டான், மௌத்தானாதான் அல்லாஹ்வை பார்க்க முடியும் இல்லையா? இன்னக்கும் லன் தரவு ரப்பக்கும் ஹத்தா தமூத்து. நீங்க மௌத்தாகாத வரைக்கும் உங்க ரப்பை பார்க்க முடியாது. கியாமத்தில் தான் பார்க்க முடியும், சொர்க்கத்தில் தான் பார்க்க முடியும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வை பாதுகாத்துக்கொள், உனக்கு முன்னால் அவனை காண்பாய் அப்படின்னு சொல்லி.
இம்மா சகோதரிகளா, பின்னாடி உள்ளவங்கெல்லாம் உஷாரா இருக்கீங்களா? யாருக்கெல்லாம் புரியுதோ அவங்கெல்லாம் புரியுறீங்களா? என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க. அல்லாஹுவை எனக்கு முன்னால் காண்பது, அல்லாஹ்வுக்கு எனக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஒரு உறவு இருக்குது, நான் அல்லாஹ்வை ஃபீல் பண்ணுறேன் என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நான் சொல்கிறது, அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், எனக்கு அல்லாஹ்வுக்கும் தொடர்பு இருக்குது, அல்லாஹ் எனக்கு பக்கத்தில் தான் இருக்கிறான் அப்படிங்கிறத ஹவ் யூ ஃபீல், கைஃப துஹிஸ்ஸன்தி இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக். அல்லாஹுவை நீ பாதுகாத்துக்கொள், அல்லாஹுவை உனக்கு முன்னால் காண்பாய். அதுக்கு தான் அல்லாஹு தஆலா ஒரு டெஸ்ட் கொடுத்துருக்கான், ஒரு டெஸ்ட். இது நடக்கும், எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கும், அல்லாஹ் நடத்தி கொடுப்பான். அவன் ரஹ்மான் ரஹீம் ரഊஃப். நீங்கள் ஒரு இக்கட்டான நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் ஒரு துவா கேளுங்க. அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு வயக்ஷிஃபு ஸூஅ வயஜஅலுக்கும் குலஃபாஅல் அர்தி அயிலாஹு மஅல்லாஹ். 62வது வசனம் பாருங்க, 62 தானே சூரா நம்ல்ல. சிரமத்தில் சிக்கி துடிதுடிப்பவர் அழைத்தால் அவரின் அழைப்புக்கு பதில் கொடுப்பவன் யார்? அவருடைய சிரமத்தை நீக்கக்கூடியவன் யார்? இப்போ 3 பேர் போய் மாட்டிக்கிட்டாங்க. எங்க போய் மாட்டிக்கிட்டாங்க? ஒரு குகையில் போய் மாட்டிக்கிட்டாங்க. அந்த சம்பவத்தை அப்படியே கொண்டு பாருங்க. இதே போல நம்ம எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் துவா செய்வீங்க, அல்லாஹ்வை அழைச்சி, நீ தான் எனக்கு உதவக்கூடியவன், உன்னை தவிர வேறு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு முன்னாடி வரும். இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக். இதே போல நீங்கள் பாருங்க, இந்த யக்கீனோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கள், வ அன்தும் மூகினூன பில் இஜாபா, அல்லாஹ் உங்களுக்கு பதில் கொடுப்பான் என்ற அந்த உறுதியோடு நம்பிக்கை கொண்டவர்களாக அடையுங்கள். நேற்று நம்ம பயான்ல தான் உங்களுக்கு சொன்னோம், நம்ம துஆ கேட்டால் அல்லாஹ் ஏற்றுப்பானா? நம்ம துஆவுக்கெல்லாம் பதில் வருமா? அஸ்தக்ஃபிருல்லாஹ். நிராசையோடு நம்ம கேட்கவே கூடாது, நிராசையோடு இருக்கவே கூடாது. நிராசை என்பது என்ன? குஃபுர், இறை நிராகரிப்பு. அல்லாஹ் பாதுகாக்கணும். சரி, அப்போ அல்லாஹுவை நம்ம பாதுகாக்கும் பொழுது, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும் போது அல்லாஹ் உடனுக்குடனே நமக்கு அந்த துஆவை ஏற்றுக்கொள்வார். சஹாபாக்கள்ல நிறைய பேர் இருந்தாங்க முஸ்தஜாபு துஆ, துஆ ஏற்றுக்கொள்ளப்படுபவர்கள். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் தக்வாவோட இபாதத்தோடு இருப்பாங்க. அவங்க செஞ்சா உடனே மிஸ்ல ஃபல்கி சுபஹ், அதிகாலை விடிவதை போல அந்த துஆ நடந்தது. அதிகாலை விடுவதை போல. அப்ப எந்த அளவுக்கு நம்ம நாக்கு சுத்தமானவர்களாக, பொய் பேசாதவர்களாக, அல்லாஹ்வின் அடியார்களுக்கு நம்முடைய நாவால் தொந்தரவு தராதவர்களாக, அல்லாஹ்வுக்கு நமக்கு இடையில ஈமான்ல சுத்தத்தோட அமல்ல சுத்தத்தோட இருக்கிறோமோ, நம்ம கேட்கிற துஆவை அல்லாஹ் நடத்தி கொடுத்தோம். கேட்கிற துஆவை அல்லாஹ் நடத்தி கொடுப்பான் கண்டிப்பா. அல்லாஹு தஆலா ஏங்க நம்மள துஆ கேட்க சொன்னா அதை நடத்தி தரதுக்கு தானங்க. அன்லஸ் அந்த நம்ம கேட்டதால நமக்கு நன்மை, மேடம் என்ன கவனிங்க, நம்ம கேட்டதுனால நமக்கு நன்மை இல்லை, அதை விட வேறொன்றில் தான் நமக்கு நன்மை இருக்கிறது என்று இருக்கும் போதுதான் அல்லாஹ் தஆலா அந்த துஆவை தாமதப்படுத்துவான் அல்லது வேற ஒன்றை கொடுப்பான். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா அல்லாஹ் தஆலா அதை நமக்கு கொடுப்பான். இன்னைக்கு கொடுக்காட்டி நாளைக்கு கொடுப்பான், நாளைக்கு கொடுக்காட்டியும் நாளன்னைக்கு கண்டிப்பா அல்லாஹு தஆலா கொடுப்பான். நீங்க இந்த துஆவை பிடிச்சுக்குங்க. எதை பிடிச்சுக்குங்க? துஆ. அல்லாஹ்விடத்துல நம்பிக்கையோட கேட்கறது, யக்கீன். உங்களுக்கு பாருங்க எல்லாமே நடக்குங்க. துஆவை கொண்டு நம்ம எல்லாத்தையும் சாதிக்கலாம். பத்ர் போர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கொண்டு சாதிச்சாங்க? எதை கொண்டு? துஆவை கொண்டு சாதிச்சாங்க. உஹது போர்ல கடைசியில் எதை கொண்டு சாதிச்சாங்க? துஆவை கொண்டு. அஹ்ஸாப் போர்ல எதை கொண்டு சாதிச்சாங்க? துஆவை கொண்டு. எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜஸ்ட் ஒரு தயாரிப்பு, ஒரு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க ஒன்று இருக்கும். மற்றபடி எல்லாம் எதை கொண்டுதான்? எல்லாம் துஆவை கொண்டுதான், எல்லாம் துஆவை கொண்டுதான். அந்த துஆ எப்ப கபூல் ஆகும்? இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக். இன்றைக்கு முஸ்லிம்கள் எல்லாம் மக்கால போய் மதீனால போய் துஆ கேட்குறாங்க, துஆ கபூல் ஆகல, துஆ அல்லது தாமதமாகிக்கிட்டே இருக்கு. ஏன் சொல்லுங்க?
இஹ்ஃபதில்லா இல்லாம துஆ கேட்கிறோம். எது இல்லாம துஆ கேட்கிறோம் சொல்லுங்கம்மா? அல்லாஹ்வை பாதுகாத்துக்கொள் என்று சொன்னார்கள் அல்லவா, அது இல்லாம துஆ கேட்கிறோம். முஸ்லிம்கள்ல ஆடல் பாடல்ல ஒரு கூட்டம், அனாச்சாரத்தில் ஒரு கூட்டம், உறவுகளை முறிப்பதிலே ஒரு கூட்டம், ஆபாசங்களிலே ஒரு கூட்டம், அக்கிரமத்திலே ஒரு கூட்டம், காஃபிர்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம், யஹூதி நசரானிகளோடு ஒரு கூட்டம், இப்படிப்பட்ட நிலையில இருந்து கொண்டு இப்போ நம்ம துவா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ புரியுதா நம்முடைய துவா ஏன் கபூலாகாம இருக்குன்னு சொல்லி? எஸ், இஹ்ஃபதில்லாவை இல்லாம நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? துவா கேட்டுக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்த் என்ன சொன்னாங்க? இஹ்ஃபதில்லா, அல்லாஹ்வை பாதுகாத்துக்கொள். இஹ்ஃபதுக் தஜிதுஹு துஜாஹக், அல்லாஹ்வை உனக்கு முன்னால் காண்பாய். அந்த 3 பேரும் குகையில மாட்டிக்கிட்டாங்களே, அவங்க என்ன செஞ்சிருந்தாங்க? அல்லாஹ்வை பாதுகாத்திருந்தார்கள். ஒவ்வொருத்தரும் அவரவருடைய பிரச்சனையில அல்லாஹ்வுடைய சட்டத்தின்படி நடந்தார். அம்மாவை பேணினார், தாய் தந்தையை பேணினார், ஹராமை விட்டு பாதுகாத்து கொண்டார், பிறருடைய சொத்துக்கு ஆசைப்படாம அந்த சொத்தை உரியவர்கிட்ட கொடுத்துட்டார். கரெக்டா இருந்தாங்க தீன்ல, தீன்ல கரெக்டா இருந்தாங்க. இவ்வளவு அங்க என்ன போன் இருந்துச்சா, செல்போன் இருந்துச்சா, மொபைல் இருந்துச்சா, வாட்ஸ்அப் இருந்துச்சா, டெலிகிராம் ஒன்றும் கிடையாது. அவ்வளவுதான். அங்கேயே கபர் கட்டிக்க வேண்டியது அவங்கவுங்க கையால் அவங்கவுங்க கபரை. அல்லாஹ் மட்டும் எங்கேயும் இருக்கிறான். அல்லாஹு தஆலா அவனுடைய பார்வை உதவி எங்கும் இருக்கிறது. அவன் கேட்பான், யஅலமு தபீப நம்லத்தின் சௌதா அலா ஸஹ்ரத்தின் ஸம்மா ஃபீ லைலத்தின் ظلமா. அல்லாஹு தஆலா ஒரு கருப்பு எறும்பை, ஒரு கருப்பு பார்வையில், ஒரு கடும் இருட்டான இருளான இரவில் அது ஊர்ந்து செல்வதையும் அல்லாஹு தஆலா பார்க்கிறான். அதனுடைய சப்தத்தை கேட்கிறான். அது தன்னுடைய கல்வில் என்ன நினைக்கிறது என்பதையும் அல்லாஹ் அறிவான். நம்முடைய ரப்ப அப்பேற்பட்டவன். அவனுக்கு நமக்கு ஒரே கனெக்ஷன் தான். யா ரப், என் இறைவா அப்படின்னு நினைச்சா போதும். நம்முடைய சத்தம் எங்க போயிடும்? 7 வானங்களை தாண்டி, குர்சியை தாண்டி, அர்ஷை தாண்டி சென்று விடும். அவன் யார்? சமீஉன் கரீபும் முஜீப். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இந்த பாருங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கேன். எனக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு இடையில ஒரு திரை இருக்குது. அந்த திரைக்கு பக்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவுலாட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. யார்கிட்ட? ஹவுலாட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்தாரு, ஒரு பிரச்சனையை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஹவுலாவுடைய பேச்சில் கொஞ்சம் எனக்கு கேட்குது, மிச்சத்தை அவங்க 2 பேர் ரசூலுல்லாவும் ஹவுலாவும் பேசிக்கிறதுல நம்ம படிக்கலையா சம்பவம், படிக்கணும் பேசிக்கிறதுல பாதி கேட்குது, பாதி கேட்கல. அல்லாஹ்க்கு கேட்டுச்சு. قد سمع الله قول التي تجادلك في زوجها وتشتكي إلى الله والله يسمع تحاوركما إن الله سميع بصير. அல்லாஹ் கேட்கக்கூடியவன், அல்லாஹ் பார்க்கக்கூடியவன். ஹவுலாவும் ரசூலாவும் பேசிக்கிட்டதே 7 வானத்துக்கு மேல, குர்சிக்கு மேல, அர்ஷுக்கு மேல இருந்து அல்லாஹ் கேட்டுட்டு, நபியே ஹவுலா உங்கள்கிட்ட வந்து பிரச்சனை பண்றாங்களா, ஹவுலா உங்கள்கிட்ட தர்க்கம் பண்றாங்களா, நான் கேட்டுட்டேன் நபி அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வேண்டி நான் சட்டத்தை லேசாக்கிட்டேன். அல்லாஹ் அக்பர். நீங்க குர்ஆனை எடுத்து சஹாபாக்களுக்கு குர்ஆன் ஒரு சஹாபிக்கு ஒரு கஷ்டம், உடனே அல்லாஹ் ஆயத்திறக்கிறான், உடனே அல்லாஹ் ரிலாக்ஸ் பண்ணிடுவான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மாட்டிக்கிட்டாங்க பிரச்சனையில. அல்லாஹ் ஆயத்து இறக்குனானா இல்லையா? தஜிதுஹு துஜாஹக், தஜிதுஹு துஜாஹக். நீங்க ஒரு இடத்துல போய் மாட்டிப்பீங்க. எனக்கு வாழ்க்கையில எக்கச்சக்கமா நடந்திருக்கு, 1 2 இல்ல, அவ்வளவு. அல்லாஹு அக்பர். அவ்வளவுதான், சரண்டர். என்ன செஞ்சிடணும்? என்ன ஆயிடணும்? சொல்லுங்க. اللهم أسلمت نفسي إليك ووجهت وجهي إليك وألجأت ظهري إليك رغبة ورهبة إليك وأفوض أمري إلى الله. ஆயத்து. இதுக்கு முதல்ல சொன்னது ஹதீஸ், ரெண்டாவது சொல்றது ஆயத்து. இந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தில் இருந்தார்ல ஒருத்தர், சூரா இதுல வரும், ஸுஹ்ருஃப்ல வரும், புரியுதா? சூரா அல் முஃமின் 40வது அத்தியாயம். فستذكرون ما أقول لكم وأفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. சூரா முஃமின் 40வது அத்தியாயத்தில் 44வது வசனம். فوقاه الله سيئات ما مكروا
وحاق بآل فرعون سوء العذاب. படிங்க படிங்க படிங்க. அரசு தர்ஜுமா வச்சிருக்கீங்களா? எடுத்து படிங்க. 40வது அத்தியாயத்தில் நீங்கள் படிங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். 40வது அத்தியாயத்தில் இங்கேருந்து படிங்க, நான் சொல்றது, அப்பதான் உங்களுக்கு அந்த உணர்வு வரும். 41லிருந்து 45 வரைக்கும் இவர் என்ன செய்றாரு? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாக்கிறார். ஃபிரௌனுடைய சபையில நின்று கொண்டு ஃபிரௌன் போடக்கூடிய திட்டங்களை எதிர்த்து தைரியமா, நீ இப்படி செய்யாத, நீ நிராகரிக்காத, நான் சொல்றத நீ புரிஞ்சுப்ப, நீ அல்லாஹ்வை தவிர வணங்கக்கூடிய எல்லாம் ஒன்றுமே செய்யாது, அதுக்கு அந்த தகுதியே கிடையாது. அல்லாஹ்வுடைய தீன் தௌஹீதை பாதுகாக்கிறதுக்காக தன்னுடைய உயிரை பணைய வச்சு அங்க தாவா செய்றார். புரியுதா? யஹ்ஃபதில்லா செஞ்சிட்டாரு. அதுக்கப்புறமா அல்லாஹ்விடத்துல தன்னை ஒப்படைக்கிறார். அங்க பாருங்க என்ன சொல்றாரு? ஃபஸதذ்குரூன மா கூலு லக்கும், நான் உங்களுக்கு சொல்வதை ஒரு நாள் நீங்கள் அறியத்தான் போகிறீர்கள், நினைத்து பார்க்கத்தான் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா பாருங்க ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, வஉஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், எனது காரியங்களை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட்டேன். இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத், அல்லாஹ் அடியார்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். இந்த யக்கீனோட துஆ கேட்கணும். சமீஅ அலீம், நீங்க நபிமார்களுடைய துஆக்கெல்லாம் பாருங்க, சமீஅ அலீம், இதெல்லாம் இந்த வார்த்தை அடிக்கடி வரும். யா சமீஅ யா அலீம், யா அல்லாஹ் நான் சொல்வதை நீ கேட்கிறாய், நான் கேட்பதை நீ கேட்கிறாய், எனது பிரார்த்தனையை நீ செவியுறுகிறாய். இந்த யக்கீனோட கேட்கணும். நீ என்னை பார்க்கிறாய், நீ எனக்கு உதவி செய். யா அல்லாஹ் என்னுடைய பலவீனத்தை, என்னுடைய சிரமத்தை, என்னுடைய துன்பத்தை, என்னுடைய இக்கட்டான நிலையை, என்னுடைய பிரச்சனைகளை நீ பார்க்கிறாய். உன்னை தவிர எனக்கு நெருக்கமானவர் யார் இருக்கிறார்? கேளுங்க. பாருங்க இதை சொல்றாரு. சொல்லிட்டு உடனே அடுத்த வசனம் படிங்க. ஃபவகாஹு அல்லாஹு ஸய்யிஆத்தி மா மக்கரு வஹாக பிஆலி ஃபிரௌன சூஉல் அஸாப். படிங்க, முடிஞ்சு போச்சு. இதான் ரிசல்ட். முன்னாடி யஹ்ஃபதில்லா, இப்ப ரிசல்ட் என்ன? தஜிதுஹு துஜாஹத் ஃபவகாஹு அல்லாஹு ஸய்யிஆத்தி மா மக்கரு. திரும்ப படிங்க. பஸ் டன், முடிஞ்சு. உட்காருங்க. அல்லாஹ் தஆலா பாருங்க எப்படி நடத்திட்டான் பாருங்க. அல்லாஹ் என்ன செஞ்சிருவான் சொல்லுங்க? என்ன செய்வான்? பாதுகாத்து விடுவான். அந்த கனெக்ஷன் அதான் தஜிதுஹு துஜாஹத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாட்டிக்கிட்டாங்க. எங்க போய் மாட்டிக்கிட்டாங்க? சவுர் குகையில போய் மாட்டிக்கிட்டாங்க. அல்லாஹ் பாதுகாத்தானா? இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் பாதுகாத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு வெளியே போகணும். வீட்டு வாசல்ல சுத்தி உட்கார்ந்துருக்கிறாங்க. 7, 8, 9, 10 பேர் வாளோட உட்கார்ந்துருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாத்தானா இல்லையா? பாதுகாத்துட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் நேரா மதீனா பாதையில தான் போறாங்க. யாரையுமே அல்லாஹ் வரவிடல. அப்ப அல்லாஹு தஆலா நம்முடைய பாதுகாப்பில் இருப்பான். நம்முடைய பாதுகாப்புக்கு அல்லாஹ் வானவர்களை வைத்திருப்பான். நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படும். எதனால சொல்லுங்க? யஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக். அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாத்த நிலையில நம்ம அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கும் பொழுது நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி நம்முடைய டோர் ஸ்டெப். எப்படிங்க? டோர் ஸ்டெப் கூட கிடையாது, ஃபுட் ஸ்டெப், நம்முடைய காலடியில் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். உதாரணத்துக்கு சொல்றேன், அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு முன்னாடி இருக்கு. கேட்க கேட்க உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. எல்லா காரியமும் உங்களுக்கு லேசாயிட்டே இருக்கு. நீங்க அல்லாஹ்வுக்கு மட்டும் இஹ்லாஸா அல்லாஹ்வுடைய உனக்கு புரியுதாமா? புரியுதா? அல்லாஹ் புரியணும். யக்கீனை பதிய வச்சிடணும், இறக்கிடணும். ஃபவுண்டேஷன் என்ன செஞ்சிடணும்? கல்புல போட்டு அடி அடி அடின்னு அடிச்சு அடிச்சு அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் மேல யக்கீன், அல்லாஹ் மேல யக்கீன். அந்த பாருங்க, ஒரு சின்ன பையன் டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம், நான் எந்த சம்பவத்தை சொல்லுவேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடிக்கணும். எஸ், யார் சொன்னா? அவர் பாருங்க, சின்ன பையன், ஆனா என்ன செஞ்சாரு? தீனை பாதுகாத்தார், அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தார். ஏதாச்சும் அசைக்க முடிஞ்சுச்சா? மன்னனுக்கு பயம், மற்றவங்களை கொன்ன மாதிரி இவங்களை முன்னாடி வச்சு கொன்னா ஏதாச்சும் இவர் செஞ்சு விட்டாரு. இவனை பிடிச்சிட்டு போய் கடல்ல போய் தள்ளுங்கடான்ட்டார். இவனை பிடிச்சிட்டு போய் தூரமா போய் கடல்ல தள்ளுங்கடான்னு சொல்லிட்டு இவர் பயப்படவே இல்லை. ஜாலியா கப்பல்ல டூர் போயிட்டு இருக்காரு. ஜாலியா கப்பல்ல டூர் போறாரு. அங்க போன உடனே கடல்ல நல்ல தூரமா கொண்டு போயிட்டானோ. கொண்டு போயிட்டு அங்க போய் தள்ளுறதுக்காக வேண்டி ரெடி ஆயிட்டானோ. யாரு? அந்த மன்னருடைய சிப்பாய்கள்லாம். இவர் ஒரே துவா பண்ணார். ஒரு துவா, அல்லாஹும்ம ஃபினீஹிம் பிமா ஷிஅத, யா அல்லாஹ் நீ நாடிய முறையில் இவர்களிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள். கப்பல் அப்படியே கவுருதுங்க. இருக்கிற அந்த 4 பேரை மட்டும் தள்ளுதுங்க, இவர் மட்டும் கீழே விழுவ மாட்டேங்கிறார். என்ன மேஜிக்! சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய குதிரத்தெல்லாம் அப்படிதான் இருக்கும். எல்லாம் விழுந்துட்டானுவ கடல்ல, இவர் மட்டும் இருக்கிறார். கப்பல் தானே திரும்ப கரைக்கு வந்துடுது. அல்லாஹு அக்பர். அப்புறமா
என்னடா இவர் பிசாசு, இதுக்கு தான் நம்ம அங்க அனுப்புனா கடைசியில் இப்படி வந்து நிக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்பயும் விடல இஹ்ஃபதில்லா, திரும்ப வந்து தாவா கொடுக்குறாரு அந்த மன்னனுக்கு. பார்த்தான் பயந்து போய் இவனை எங்கேயாவது பிடிச்சிட்டு போய் மலை உச்சியில ஏற்றி அங்கிருந்து கவுத்து விட்டுருக்கிறாங்க, அங்கிருந்து கவுத்து விட்டுருங்கன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போறானோ மலை உச்சிக்கு. அங்க கொண்டு போய் கவுக்கிறதுக்கு மலைக்கு உச்சிக்கு ஏறிட்டானோ கடைசியில. அல்லாஹ், நீ நாடிய முறையில் இவர்களிலிருந்து என்னை பாதுகாத்து. இங்க யாருமே கிடையாது என்ன பாதுகாக்கிறதுக்கு, நீ அல்லாட்ட விட்ட என்ன செஞ்சிட்டாரு, அல்லாட்ட நீ பாதுகாத்துக்க எப்படி நீ விரும்புறிய, அவ்வளவுதான். அந்த மலை இப்படியும் அப்படியும் ஆடுது, அவன்லாம் கீழே விடுகிறான், இவர் மட்டும் விட மாட்டேங்கிறார். அல்லாஹ் அக்பர். திரும்பி வந்துடுறார். புரியுதுங்களா இல்லையா? இதான் யக்கீன். இதான் என்ன யக்கீன், பாதுகாப்பு. அபூ ஜஹல் பாருங்க எவ்வளவு பெரிய வீரன், ஒரு ஆளு 1000 பேரை வெட்டிடுவான். அபூ ஜஹல் யாரு சொல்லுங்க, ஒரு ஆளு 1000 பேரை வெட்டிடுவான். ஆனா அவனை வெட்டினது யாரு? 2 சின்ன பிள்ளைங்க, 2 சின்ன பிள்ளைங்க. அதான் யஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக். அவங்க என்ன நியத்து வச்சு வந்தாங்க, அல்லாஹ் காப்பாத்தும். அபூ ஜஹல் அல்லாஹ்வுடைய ரசூலை ஏசிய, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தொந்தரவு கொடுத்த அபூ ஜஹலை எங்க கையால வெட்டணும்னு சொல்லி, எப்படி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தொந்தரவு கொடுத்த ஏசிய அந்த ஷைத்தான் அபூ ஜஹலை என்ன செய்யணும், எங்க கையால வெட்டணும் அல்லாஹ் அப்படின்னு துவா செஞ்சுட்டு வந்தாங்க. அல்லாஹ் நடத்தி கொடுத்தார். யஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக். அல்லாஹ்வுடைய ரசூலையும் பாதுகாத்தாங்க, அல்லாஹ் அவங்க துவாவை கபூல் செஞ்சு. நீங்க பாருங்க, ஹதீஸ் எடுத்து பாருங்க, சஹாபாக்கள் வரலாறு எடுத்து பாருங்க, நிரம்பி இருக்கும். இன்னைக்கு நமக்கு துவா கபூல் ஆகல, அல்லாஹ்ட்ட கேட்கிறேன் கிடைக்கல அப்படின்னா அது எப்படிங்க? அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சட்டத்தையும் காலில் போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் மன்னிக்கணும், அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு கட்டளையும் மீறிக்கிட்டே இருக்கும். அல்லாஹ்வுக்காக நம்ம எதையுமே சாக்ரிஃபைஸே பண்ணலையே. நான் எதை அல்லாஹ்வுக்காக இழந்தேன், அல்லாஹ் எனக்கு நான் கேட்டதை கொடுப்பதற்கு. அல்லாஹ் கொடுத்திருக்கான். வஆதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமுஹு வ இன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸா. கண்ணை கொடுத்தான், காலை கொடுத்தான், காது அறிவை கொடுத்தான், உடலை கொடுத்தான், புத்தியை கொடுத்தான், காசை கொடுத்தான், பணத்தை கொடுத்தான், சாப்பாடு எல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கான். அதுக்கு மேலேயும் அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். அல்லாஹ் சொல்றே, எனக்காக முதல்ல ஏதாவது செய்யடா, எனக்காவது முதல்ல ஏதாவது செய், என்னுடைய தீனுக்காக ஏதாவது செய், என்னுடைய நபியுடைய உம்மத்துக்கு என்ன செஞ்ச. யஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக். புரியுதா இல்லையா? நீங்க அல்லாஹ்வுக்காக ஆகி அல்லாஹ்வுடைய தீனுக்காக உங்களை அர்ப்பணிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் உங்க துவா கபூல் ஆகிக்கிட்டே இருக்கு. உங்க துவா நீங்க கேட்கறது உங்களுக்கு பாருங்களேன். எனக்கு ஒருத்தர் சொன்னார், நீ என்ன உமர் ஷரீஃப் பக்கீர் சாவா போயிட்ட, நீ எல்லாத்தையும் விட்டுவிட்ட, வியாபாரத்தை விட்டு, அதை விட்டுட்ட, இதை விட்டுட்ட, நீ வந்து அப்படின்னு. அல்லாஹ் என்ன செஞ்சா, நம்ம அல்லாஹ்ட்ட விட்டுறோம். என்ன செஞ்சிடணும், அல்லாஹ்ட்ட விட்டுறோம். ஒருத்தர் காசை கொடுத்து கொடுத்து ஊரெல்லாம் சுத்துறாரு, காசை கொடுத்து கொடுத்து உலக நாடுகளுக்கெல்லாம் போறாரு. அல்லாஹ் பார்த்தா, உமர் ஷரீஃப் கவலைப்படாத, உன்னை ஃப்ரீயா சுத்த வைப்பட்டான். அல்லாஹ் என்ன செஞ்சான், என்னங்க சொல்றீங்க, ஃப்ரீயா சுத்த வைப்பட்டான். எந்த காசு இல்லை, எல்லாம் அல்லாஹ் தஆலா லண்டனுக்கு கூட்டிட்டு போறான், பிரான்ஸுக்கு கூட்டிட்டு போறான். ஏன்னா இன்னும் அடுத்து போக வேண்டிய நாடு லிஸ்ட்ல இருக்குது. அல்லாஹ் ஊர் ஊரா கூட்டிட்டு போறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்காக ஆயிட்டோம்னா அல்லாஹ் எல்லாத்தையும் நமக்கு லேசாய். உனக்கு வீடு வேணுமா, பங்களா வேணுமா, எல்லாம் அல்லாஹ் கொடுப்பான். ஆனா நம்ம எதிர்பார்க்க கூடாது. எதை எதிர்பார்க்கணும், ஆகிரத்தை எதிர்பார்க்கணும். எதை எதிர்பார்க்கணும், ஆகிரத்தை எதிர்பார்க்கணும். யஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக். அடுத்து சொல்றாங்க, போதுமா இது புரிஞ்சுச்சா? வ இதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ். அடுத்து வர்றாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா. உனக்கு உதவி தேவை என்றால் அல்லாஹ்விடத்தில் உதவி கேள். அல்லாஹ் அக்பர். முதல்ல உங்க அம்மாட்ட கேட்காதீங்க, உங்க அத்தாட்ட கேட்காதீங்க, உங்க புருஷன்ட்ட கேட்காதீங்க, உங்க அப்பாட்ட கேட்காதீங்க. முதல்ல யார்கிட்ட கேளுங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க. யார்கிட்ட கேட்கணும், அல்லாஹ். யா அல்லாஹ் எனக்கு கொடு, யா அல்லாஹ் எனக்கு கொடு, எனக்கு வைதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ். முதல்ல அல்லாஹ்ட்ட சரண்டர் ஆயிடு. இய்யாக நஅபுது, இபாதத்து செஞ்சு அல்லாஹ்ட்ட உதவி கேட்கணும். இபாதத்து செஞ்சு அல்லாஹ்ட்ட உதவி கேட்கணும். அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹ்ட்ட எதா இருந்தாலும் அல்லாஹ்ட்ட சொல்லிடும். எந்த கஷ்டம், எந்த நஷ்டம், எந்த சிரமம், எந்த துன்பம், எந்த மனக்கவலை எதா இருந்தாலும் சரி. அந்த பாருங்க, அந்த மேடம் பாருங்க கிளீனா, யாரெல்லாம் நான் பரீட்சைக்கு படிக்கல, பரீட்சை தள்ளி போடணும்னு அல்லாஹ்ட்ட சொல்றாங்க. அல்லாஹ் பரீட்சையை தள்ளி போட வச்சிடறான். சுப்ஹான் அல்லாஹ். நிகழ்கால அவுலியா. எப்படி நம்முடைய நிகழ்காலத்துல நம்ம பார்க்கிற ஒரு அவுலியா. எவ்வளவு பெரிய ஒரு குர்பு பாருங்க அல்லாஹ்வோட.
ஒரு கஷ்டம். யார்கிட்ட சொன்னாங்க? அவங்க மேடம்கிட்ட போய் சொல்ல முடியுமா? மொத்து மொத்துன்னு மொத்துவாங்க, 2 மொத்து சேர்த்து. அடியே நீ படிக்க மட்டும் படிக்காம இப்படி ஊரை சுற்றி விட்டு நீ விளையாண்டுட்டு இருந்துட்டு கடைசியில் பரீட்சை நேரத்தில் நீ என்ன பரீட்சையை தள்ளி போட வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மொத்துவாங்க. பயந்துக்கிட்டு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? யா அல்லா, நான் படிக்கவில்லை அல்லா, நான் விளையாட்டாக இருந்து விட்டேன் அல்லா, இருந்தாலும் நான் இனிமேல் நல்லா படிப்பேன் என்று நான் உறுதி செய்கிறேன் அல்லா, எனக்கு இந்த பரீட்சையை கொஞ்சம் தள்ளி போடு அல்லா. அவங்க அப்படிதான் துவா செஞ்சுக்கிறாங்க. ஏமா அல்லாஹ் தஆலா லேசாயிட்டு. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துருவான். எல்லாம் என்ன செஞ்சிருவான்? எல்லாத்தையும் லேசாக்கிடுவாங்க. ரப்புல் ஆலமீன் எல்லாத்தையும் லேசாகி. ஆனா இந்த வன்னி அப்தி பி, நேற்று படிச்சோமா இல்லையா ஹதீஸ்? நான் எனது அடியானுடைய எண்ணத்திற்கு ஏற்படுது. நீங்க அல்லாஹ்வை நல்ல முறையில் எண்ணுங்க, அல்லாஹ் உங்களுக்கு நல்லதை நடத்தி கொடுப்பான். ஒரு ஆலிம் சார் இருந்தார், பொம்பளை புள்ளையா பெற்றாரு. அல்லாஹ் செலவு பண்ணாமல் எப்படி பொம்பளை புள்ளையை கட்டி கொடுக்க முடியும்னு நினைச்சாரு. அதே போல் செலவாக பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒருத்தர், நான் ஏன் செலவு பண்ணும் என் பொம்பளை பிள்ளைங்களுக்கு, அல்லாஹ் அனுப்புவான், நான் கட்டி கொடுப்பேன், நான் எந்த செலவு பண்ண மாட்டேன்னு நியத்து வச்சாரு. அதே போல் அவருடைய அத்தனை பொம்பளை பிள்ளைங்களையும் மகரு கொடுத்து காசு கொடுத்து செலவு பண்ணிட்டு கட்டிட்டு போனான். சுப்ஹானல்லாஹ். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ, நிறைய திருமணமாகாத பிள்ளைங்க இருப்பீங்க, அல்லாஹ்ட்ட நியத்து வைங்க, அல்லாஹ் எங்களுக்கு மார்க்கத்தோடு இருக்கக்கூடிய, உன்னுடைய தீனோடு இருக்கக்கூடிய, எங்களுக்கு எங்களுடைய தீனை நிலைநிறுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல வாழ்க்கை துணையை அமைத்து கொடு, அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க, அல்லாஹ் நடத்தி கொடுப்பான். நீங்க வெறும் துஆல யா அல்லாஹ் துபாய் மாப்பிள்ளையா கொடு, யா அல்லாஹ் சிங்கப்பூர் மாப்பிள்ளையா கொடு, யா அல்லாஹ் பிரான்ஸ் மாப்பிள்ளையா கொடு, யா அல்லாஹ் லண்டன் மாப்பிள்ளையா கொடு, யா அல்லாஹ் பங்களா வீட்டு மாப்பிள்ளையா கொடு அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. அல்லாஹ் பாப்பான், அட முசீபத்து, நீ என்னத்தை படித்து என்னத்தை பிரயோஜனம், உனக்கு லண்டன் மாப்பிள்ளை வேணுமா பிரான்ஸ் மாப்பிள்ளை வேணுமா, சரி வாங்கிக்க, அல்லாஹ் பாதுகா. கடைசியில் இன்னைக்கு காரைக்கால் போய் பாருங்க, நான் தினம் ஒரு தடவை போகும்போது 10 கேஸ் வருது, ஒரு தடவை போகும்போதும் 10 கேஸ். அலிம் சார் என்னத்தை பண்ணுறது? அப்போ காசை பார்த்தாங்க, பணத்தை பார்த்தாங்க, தீனை பார்க்கல, அஹ்லாக்க பார்க்கல, ஈமானை பார்க்கல, கடைசியில் கட்டிட்டு பிரச்சனை. அல்லாஹ் பாதுகா. அதனால அல்லாஹ்ட்ட நீங்க எதை கேட்டாலும் தீனை முதல்ல கேளுங்க, தீனோட கேளுங்க. நமக்கு என்னங்க, கடன் இல்லாத வாழ்க்கை, என்னங்க பிறர்கிட்ட போய் கையேந்தாத வாழ்க்கை கிடைச்சா போதுங்க. நம்ம இருக்கிறதுக்கு ஒரு நிழல் கிடைச்சா போதும், நம்ம உடுத்துறதுக்கு ஒரு சாதாரண உடை கிடைச்சா, வேற என்னங்க இந்த துனியாவில் எதிர்பார்க்க போறோம்? காசு பணம் பங்களா என்ன பிரான்ஸுக்கு போயிட்டா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைச்சிருமா? ஏமா சொல்லுங்கம்மா, இந்தியாவில் உள்ளவங்கலாம் ஜஹன்னமுக்கா? நான் என்ன சொல்றேன்னா, இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்தியாவில் இருந்து கஷ்டப்பட்டு இந்த அமலை செஞ்சோம்னா நாளைக்கு மறுமையில் கஷ்டம் இல்லாமல் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். ஏன்னா நம்ம இந்தியாவிலேயே பாதி ஜஹன்னம பார்த்துறோம், இந்தியாவிலேயே என்ன செஞ்சிடறோம், பாதி ஜஹன்னமுடைய கஷ்டத்தை பட்டுறோம் இந்த காஃபிர்கள்ட்ட. புரியுதா? அதனால அல்லாஹ்ட்ட எப்போதுமே முதல்ல அல்லாஹ்ட்ட சரண்டர் ஆயிடுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நல்லது, புரியுதா? அல்லாஹ்ட்ட பாவத்தை கேட்கக்கூடாது, அல்லாஹ்ட்ட என்ன கேட்கக்கூடாது, பாவத்தை கேட்கக்கூடாது, அல்லாஹ்விடத்துல கெட்டதை கேட்கக்கூடாது, உறவுகளை முறிப்பதை கேட்கக்கூடாது, நல் ஹலால் தக்வா உள்ளது. புரியுதுங்களா? அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா, நல்லது அல்லாஹ்ட்ட கேட்கணும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மினல் கைரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி லாஹிரிஹி வ பாத்தினிஹி வ அஊது பிக மின ஷர்ரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி. அல்லாஹ்ட்ட நல்லதை கேட்கணும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் கைரி மா சஅலக நபியுக வ அப்துக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஊது பிக மின் ஷர்ரி மஸ்தஆத மின்ஹு அப்துக வ நபியுக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்விடத்துல நல்லதை கேட்கணும். யா அல்லாஹ் எனக்கு நல்லதை செய். உங்களுக்கு ஒரு விஷயம் விரும்புறீங்களா, ஓகே, அதை ஹலாலான்னு நல்ல கவனிங்க, செக் பண்ணு. அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் நல்லதா இருந்தா கொடு அல்லாஹ், அல்லது இதை விட சிறந்ததை எனக்கு கொடு அல்லாஹ். புரியுதுங்களா? வ இத ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ். முதல்ல அல்லாஹ்ட்ட எதை கேட்டுறணும், தீனை கேட்டுறணும். எதை கேட்டுறணும்? அல்லாஹும்ம வஃபிக் லி ஃபிஅலல் கைராத் வ தர்க்கல் முன்கராத். யா அல்லாஹ் என்னை முஸ்லிமாக்க, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியதி வ மின் துர்ரியத்தி. முதல்ல இபாதத்தை கேட்டுறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப ரசூலிக். அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்வுக்கு விருப்பமானதை முதல்ல கேட்டுறணும். எதை கேட்டுறணும்? அல்லாஹ்விடத்துல முதல்ல என்ன கேட்டுறணும்? இப்போ சொல்லுங்க, இப்போ கரெக்டாக தெரியும், நீங்க சொல்லுங்க. அல்லாஹ்விடத்துல என்ன கேட்கணும்? முதல்ல அல்லாஹ்வுக்கு விருப்பமானதை கேட்டுறணும். எதை கேட்டுனா? அல்லாஹ் உனக்கு விருப்பமானதை கொடு, அல்லாஹ் ஈமான கொடு, இஸ்லாமை கொடு, இஹ்லாஸை கொடு, தக்வாவை கொடு, இபாதத்தை கொடு, குர்ஆனுடைய முஹப்பத்தை கொடு, குர்ஆனுடைய திலாவத்தை கொடு. அல்லாஹும்ம ஜஅலில் குர்ஆன ரபிய கல்பி வ நூர ஸத்ரி வ ஜலா ஹுஸ்னி வ தஹாப ஹம்மி வ கம்மி. அல்லாஹ்விடத்துல
புரியுதா? ரப்பி ஜஅல்னி லக தக்காரன் லக ஷக்காரன் லக ரஹாபன் லக மித்வாஅன் இலைக முஹ்பிதன் முனீபன் அவ்வாஹா. யா அல்லாஹ், என்னை உனக்கு நெருக்கமானவனாக ஆக்கு, உனக்கு நன்றி உள்ளவனாக ஆக்கு, உன்னை நினைப்பவனாக ஆக்கு, உனக்கு பணிந்தவனாக ஆக்கு, உனக்கு பயந்தவனாக ஆக்கு, உன் பக்கம் திரும்பியவனாக, உன் பக்கம் ஓடோடி வரக்கூடியவனாக ஆக்கு. அவ்வளவுதான். நீங்க தீனை கேட்டுட்டீங்க, குப்பை துன்யாவை கொண்டு வந்து அல்லாஹ் காலில் போடுறோம். குப்பை துன்யாவை அல்லாஹ் காலில் போட்டுரும். துன்யாவை கேட்டோம் மவன, நீ தீனை கேட்காம துன்யாவை கேட்குறியா, துன்யாவை கொடுத்துருவான். ஆனா சோதனை ஆக்கிடுவான். என்ன செஞ்சிருவான்? துன்யாவை சோதனை. அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்து விதி, தக்தீர். தக்தீர் மேல நமக்கு நம்பிக்கை. சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு 5 நிமிஷம். வஅலம் யா குலாம், அறிந்துகொள், அன்னல் உம்மத, இந்த உம்மத்னா எல்லாம் மனிதர்கள் ஜின்கள் எல்லாமே இந்த உம்மத்தில் வந்துடும். லவ் இஜ்தமஅத், இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும், அலா அன் யன்ஃபஉக பிஷைஇன், உனக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று, உனக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைப்பார்களே ஆனால், லம் யன்ஃபஉக இல்லா பிஷைஇன் கத் கதபஹு அல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு எதை விதியில் எழுதி விட்டானோ அந்த நன்மையை தவிர வேறு நன்மையை செய்ய முடியாது. வலவ் இஜ்தமஉ அலா அன் யதுர்ருக பிஷைஇன், உனக்கு ஏதாவது தீங்கு செய்ய அவர்கள் ஒன்று சேர்ந்தால், லம் யதுர்ருக இல்லா பிஷைஇன் கத் கதபஹு அல்லாஹு அலைக, உன் மீது அல்லாஹ் எந்த தீமையை எழுதி விட்டானோ அந்த தீமையை கொண்டே தவிர அவர்கள் உனக்கு எந்த கெடுதியும் செய்ய முடியாது. ருஃபிஅத்தில் அக்லாம், எழுதுகின்ற பேனா உயர்த்தப்பட்டு விட்டது. வஜஃபத்தி சுஹுப், விதியினுடைய காகிதங்கள் காய்ந்து விட்டன, முடிச்சு, எல்லாம் டன். தக்தீர் மேல நம்பிக்கை வச்சிருங்க. யாரும் உங்களுக்கு எதையும் கிழிக்க முடியாது. எப்படி? யாரும் உங்களுக்கு எதையும் செய்ய முடியாது, அல்லாஹ் நாடினாலே தவிர. அந்த யக்கீன் வந்துடும். எத்தனை பிஜேபி காரன் வந்தாலும், ஆர்எஸ்எஸ் காரன் வந்தாலும், யார் வந்தாலும் சரி, அல்லாஹ் நாடாமல் எங்களுக்கு எதையும் செய்யும். நமக்கு என்ன வேலை? யக்கீனா இருப்போம், ஈமானா இருப்போம், இஸ்லாத்தை படிப்போம், இஸ்லாத்தை பரப்போம், இஸ்லாத்துக்காக வாழ்வோம், செத்தாலும் இஸ்லாமுக்காக தீனுக்காக சாவும். எங்களுக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. எங்களுக்கு எங்க தீன் பாதுகாக்கப்பட்டதா, நான் சாவும் போது முஸ்லீமா இருக்கிறேனா, அதுதான் எனக்கு உரி. நான் சாவும்போது சொல்லுங்க, முஸ்லிமான நிலையில் சாவுகிறேனா. உங்களுக்கு தெரியுமா ஒரு சம்பவம் சொல்லிட்டா, அந்த சம்பவத்தை சொல்லி முடிப்போம். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு படிச்சிருக்கீங்களா? ஆஹா, என்ன அருமையான சம்பவம். அவர் நீங்க படிங்க, புகாரியில் எடுத்து அந்த சம்பவத்தை படிங்க. நான் கடைசி பார்ட்டுக்கு மட்டும் போயிடுறேன். அந்த கவிதையை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். லா இலாஹ இல்லல்லாஹ் ரப்பி ஜித்னி இல்மா. ஹுபைப் இவங்க போய் மக்கால மாட்டிக்கிட்டாங்க. முஷ்ரிக்குகள் கைது பண்ணிட்டாங்க. இவரை கொலைப்படணும் முடிவு பண்ணிட்டாங்க. ஹரமுக்கு வெளியில், அப்போ புனித மாதமாக இருந்துச்சு. அந்த காலத்தில் காஃபிர்கள் கூட புனித மாதத்தை மதித்தாங்க. இந்த காலத்தில் முஸ்லீம்கள் அல்லாஹ்வுடைய புனிதங்கள், காபாவை மதிக்கிறதில்லை, ஹரமை மதிக்கிறதில்லை, புனித மாதங்களை மதிக்கிறதில்லை. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். என்ன அதாபு இறங்க போதும் தெரில. புனித மாதம் முடிச்ச உடனே கொண்டு போய் கொல்றதுக்காக வேண்டி ஹரமுக்கு வெளியில் கொண்டு போயிட்டாங்க. ஆளை கட்டி நிற்க வச்சுட்டாங்க சுற்றி. காஃபிர்கள் அப்படியே ஒருத்தன் கையில் ஈட்டி, ஒருத்தன் கையில் வாள், ஒருத்தன் கையில் அருவாள் எல்லாரும். ஹுபைப் சொன்னார், 2 ரக்காத் தொழுதுக்கிறேன். அல்லாஹ் அக்பர். அதான் இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹ். இங்கே இருந்துக்கிட்டு ரசூலுல்லாஹ்க்கு சலாம் அனுப்புறாருங்க. எங்கே இருந்துக்கிட்டு? மக்கால இருந்துக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சலாம். அல்லாஹ் உடனே கொண்டு போய் சேர்த்துட்டான். இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹ். ஆசைப்பட்டாங்க. கடைசியா ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்லணும். அல்லாஹ் சேர்த்துற, கவலைப்படாதீங்க ஹுபைப், நான் சேர்த்துறேன். அல்லாஹ் அக்பர். எப்படி பாருங்க, சுப்ஹானல்லாஹ். ஓகே, அடுத்து என்ன? 2 ரக்காத். ஓகே, அடுத்து அப்போ அபூ சுஃபியான் கேட்குறாரு, ஹுபைப் ஒரே ஒரு ஜஸ்ட் 1 வேர்ட், நீங்களும் உங்களை விட்டுறோம், இந்த இடத்துல முகம்மது இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் மட்டும் சொல்லுங்க. நடக்க போறது கிடையாது, இது நடக்க முடியாது, இதை மட்டும் சொல்லிடுங்க, உங்களை விட்டுறோம் சொல்லு. அல்லாஹ் அக்பர். இதான் இஹ்ஃபதில்லாஹ், அல்லாஹ்வை பாதுகாப்பது, ரசூலுல்லாஹ்வை பாதுகாப்பது, அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாப்பது. சொல்றாரு, நான் அணு அணுவாக கொல்லப்பட்டாலும் எனது நபி அவருடைய வீட்டில் இருக்கும் பொழுது அவருடைய காலில் ஒரு முள் தைப்பதை கூட என்னால் சகிக்க முடியாதுன்னு சொன்னான். நடுங்கி போயிடுறான் குஃபாரன். கடைசியில் முடிவு பண்ணி கொல்றதுக்கு ரெடி ஆகும் பொழுது
படிக்கிறாரு பாருங்க கவிதை, சுப்ஹானல்லாஹ். அந்த நேரத்தில் எவ்வளவு ஒரு மைண்ட் ரிலாக்ஸா, நம்ம ஷஹீதாக போறோம், அல்லாஹ்விடத்துல போக போறோம், பயம் கிடையாது. புரியுதுங்களா? சொல்றாரு பாருங்க, லகத் ஜமஅல் அஹ்ஸாபு ஹவ்லி வ அலப்பு قبائلهم واستجمعوا كل مجمع وكلهم مبدي العداوة جاهدوا علي لأني في وثاقي بمصيغي وقد جمعوا أبناءهم ونساءهم وقربت من جذع طويل ممنع إلى الله أشكو غربتي ثم كربتي وما أرصد الأحزاب لي عند مصرعي. சொல்றாரு, நான் அல்லாஹ்ட்ட சொல்றேன். யார்கிட்ட சொல்றேன்? அல்லாஹ்ட்ட சொல்றேன். என்னுடைய நான் தனிமையில் இப்படி மாட்டிக்கொண்டதை, எனக்கு ஏற்படக்கூடிய இந்த துக்கத்தை நான் அல்லாஹ்விடத்திலே சொல்கிறேன். எனக்காக இந்த எதிரிகள் என்னை கொன்று கழுமரத்திலே ஏற்றுவதற்காக வைத்திருக்கக்கூடிய இந்த காட்சியை அல்லாஹ்விடத்திலே சொல்கிறேன். ஃபதல் அர்ஷி சப்பரனி அலா மா யுராது பி. அர்ஷுடைய இறைவன் எனக்கு உறுதியை கொடுத்திருக்கிறான், பொறுமையை கொடுத்திருக்கிறான். ஃபகத் பதஉ லஹ்மி வகத் யாஸ மத்அமி. எனது சதைகளை எல்லாம் அவர்கள் துண்டு துண்டாக வெட்டப் போகிறார்கள். وذلك في ذات الإله وإن يشاء يبارك على أوصال شلب ممزع. என்னை துண்டு துண்டாக அறுக்கப் போகிறார்கள், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன்? நான் அல்லாஹ்விற்காக வெட்டப்பட போகிறேன், அல்லாஹ்விற்காக துண்டு துண்டாக ஆக்கப்பட போகிறேன். அல்லாஹ் என்னுடைய நரம்புகளில், என்னுடைய சதைகளிலே பரக்கத்து செய்வான். وذلك في ذات الإله وإن يشاء يبارك على أوصال شلب ممزع وقد خيروني الكفر والموت دونه وقد هملت عيناي من غير مجزع. இந்த காஃபிர்ங்க எனக்கு அவர்கள் சான்ஸ் கொடுக்குறாங்க, நீ மௌத்தா போறியா அல்லது குஃப்ரை தேர்ந்தெடுத்துட்டு வாழ போறியா? எனக்கு என்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது, பயத்தால் அல்ல. வமா பி ஹதாருல் மௌத்தி இன்னி லமையித்துன் வலாகின் ஹதாரி ஜுஹ்முனாரின் முலஃபஇ. என்னுடைய கண்கள் அழுகின்றன, மௌத்தை நினைத்து அல்ல, மௌத்தின் பயத்தால் அல்ல. நான் எப்படி இருந்தாலும் மௌத்தாதான போறேன், நரகத்தின் நெருப்பு ஜுவாலையை நினைத்து நான் அழுகிறேன். அல்லாஹ் அக்பர். புரியுதா இல்லையா? فلست بالي حين اقتل مسلما على اي ذنب كان في الله مصرعي. நான் முஸ்லிமாக கொல்லப்படும் போது எனக்கு என்ன கவலை இருக்கிறது? நான் முஸ்லிமாக கொல்லப்படும் போது எனக்கு என்ன கவலை இருக்கிறது? நான் எப்படி செத்தாலும் அல்லாஹ்விற்காக சாவ போகிறேன். வலஸ்து பிமுப்தின் லில் அதுவி தஹஷுஅன் வலா ஜஸஅன் இன்னி இலல்லாஹி மர்ஜஇ. எதிரிக்கு முன்னால் பயத்தையோ நடுக்கத்தையோ கோலத்தையோ நான் வெளிப்படுத்த மாட்டேன், நான் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப போகிறேன். இதை பாடி முடிக்கிறாரு. அம்புகளும் ஈட்டிகளும் ஒரே திசையில ஹுபைப நோக்கி வருது. சல்லடையாக்கப்பட்டு விடு தான் யக்கீன். ஃபஸ்தஈன் பில்லாஹ். யாப்பானே எனக்கு எதையும் செய்ய முடியாது. தூக்கி போட்டாங்களா இல்லையா? அவ்வளவு பேரை கொண்டு போய் நெருப்பு குண்டத்துல. பயப்படக்கூடாது, அல்லாஹ் இருக்கா. விதியில நடந்தது எழுதப்பட்டதை தவிர எதுவும் நடக்காது. நம்ம ஈமான்ல, யக்கீன்ல, இஸ்லாம்ல அல்லாஹ்வுக்கு நெருக்கமா இருக்கிறோமா, அதை மட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டோம். அல்லாஹ் நமக்கு உதவ போதுமானவன். அப்போ இந்த ஹதீஸு அவ்வளவு பெரிய ஒரு மகத்தான ஹதீஸு. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவருக்கு சொல்லி கொடுத்து நம்ம எல்லாருக்கும் இந்த பாடத்தை சொல்லித்தராங்க. யா குலாம் யஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக் யஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக் யஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக் வஇதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ் வஇதா சஅல்த ஃபஸ்தஇன் பில்லாஹ். நீ கேட்டா யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ்ட்ட கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ். நேற்று இந்த பயான் ஃபுல்லா சொல்லியாச்சு, அதை அப்படியே வச்சுக்கோங்க. وَإِذَا اسْتَعَنْتَ فَاسْتَعِنْ بِاللَّهِ وَاعْلَمْ أَنَّ الْأُمَّةَ لَوْ اجْتَمَعَتْ عَلَى أَن يَنفَعُوكَ بِشَيْءٍ لَمْ يَنفَعُوكَ إِلَّا بِشَيْءٍ قَدْ كَتَبَهُ اللَّهُ لَكَ وَلَوْ اجْتَمَعُوا عَلَى أَن يَضُرُّوكَ بِشَيْءٍ لَمْ يَضُرُّوكَ إِلَّا بِشَيْءٍ قَدْ كَتَبَهُ اللَّهُ عَلَيْكَ رُفِعَتِ الْأَقْلَامُ وَجَفَّتِ الصُّحُفُ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த யக்கீனை, அந்த ஈமானை, அந்த இஸ்லாமை, அந்த இஹ்லாஸை, அந்த தக்வாவை, அந்த சபாத், அந்த இஸ்திகாமத்தை தந்தருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.